ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட பேர் ஜியோமா. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்க, கனவுல ஒரு பையன் வரான். என்ன ஜியோமா இப்படி தூங்கிட்டு இருக்க, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், சீக்கிரம் எழுந்துவான் அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ண வரேன். லின்சியான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க கிஸ் பண்ண வரவும் பயந்து போய் கனவுலேருந்து எழுந்திருக்கிறா. ஒன்று நினச்சி பார்க்குறா, இவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கு. நீ ஏன் ஜியோமா நான் சொல்கிறத நம்ப மாட்டேங்கிற? அப்போ இப்படிப்பட்ட பர்சனாக தான் நீ என்ன நினச்சிருக்கியான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, இவ ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போயிடுன்னு சொல்கிறா. என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல. அப்போது இப்படியே நம்ம உறவும் முடியுது, இது நம்மளோட ஃபேர்வெல்னு கூட நீ வச்சுக்கோ ஜியோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். இப்போ இதை நினச்சி பார்த்தவ, சீச்சி எதுக்காக நான் இவனை நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா. அப்படி என்ன ஆகிருக்குன்னா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த கதையை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு ஆற்றுல உட்காந்து துணி துவைச்சிட்டு இருக்க, ஹீரோவோட அசிஸ்டன்ட் வீடியோ கையுமா, நீங்கள் தானே ஜியோமா, நான் லின்சியான் சார் சார்பாக வந்திருக்கேன், அவர் உங்களோட போட்டிருந்த என்கேஜ்மெண்ட்டை டெர்மினேட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு, கேன்சல் கான்ட்ராக்ட் கூட கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ கேளுங்கன்னு சொல்லி கேட்குறான். இப்போ ஹீரோ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு தான் அந்த அசிஸ்டண்ட்டோட ஊருக்கு வந்துட்டு இருக்கான். என்னப்பா உன் பாஸ் ஹேண்ட்ஸமாக இருப்பாரா, 6 பேக் 8 பேக்கெல்லாம் வச்சிருப்பாரா, ரொம்ப அழகாக இருப்பாரா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்க, நீங்கள் சொல்கிறதுல எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்கிறான். அப்போ இந்த கான்ட்ராக்டில் சைன் போடணுன்னா அவர் நான் என்ன ப்ரைஸ் மணி கேட்டாலும் கொடுப்பாரான்னு சொல்லி கேட்க, கொடுப்பாருங்கிறான். அப்போது கார்டில் காசை வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஹேண்டிலிங் ஃபீன்னு ஒன்று தேவைப்படுது, கொஞ்சம் கிட்டமாவே அப்படி சொல்லி கூப்பிட்டு மண்டை மேலேயே அடியை போட்டு விரட்டி விட்டுருக்கா. இப்போ ஹீரோ இந்த வீடியோவை தான் பார்த்துக்கிட்டு நீ ஒன்றுத்துக்கும் ஆக மாட்டேடான்னு சொல்லி திட்டிக்கிட்டு வரான். ஆக்சுவலாக என்னன்னா, ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் சின்ன வயசாக இருக்கும்போதே தாத்தா என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ நேராக ஹீரோயினை பார்த்து அந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணணுங்கிறதுக்காக தான் வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஜியோமாவை காட்டுறாங்க. ஜியோமாவுக்கு அம்மா லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டு விட்டுட்டு நான் ஒன்று சொல்லுவேன் கோவப்படக்கூடாதுங்கிறாங்க. என்ன பண்ண போறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்க, உங்கள் ஆன்ட்டி உனக்காக புது பிளைண்ட் டேட் பண்ண ஒரு பையனை பார்த்துருக்காங்க, ரொம்ப நல்லா பையனாமா, நிறைய காசு இத்தனை வருஷமா சேர்த்தியும் கூட வச்சிருக்கானாமா, உன்னை நல்லா கேர் பண்ணி பார்த்துப்பான்னு கூட சொன்னாங்க, அதாம்மா வாமா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டேன். மா எத்தனை டைம் உங்ககிட்ட சொல்கிறது, எனக்கெல்லாம் ஒன்றும் பிளைண்ட் டேட் வேணாங்கிறா, ஒரு டைம் ட்ரை பண்ணு தானே சொல்கிறேன், இப்போ போக போறே இல்லையான்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டுக்கு வெளியே வந்து நின்னாச்சு. நான் அவளை பார்க்க போகிறேன், கான்ட்ராக்ட் எல்லாம் ரெடியாக தானே இருக்குன்னு சொல்லி கேட்க, பாஸ் ஆல்ரெடி நான் அவட்ட அடி வாங்கியிருக்கேன், கொஞ்சம் பார்த்தே எல்லாம் பேசுங்க அப்படி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். இங்கே உள்ள இன்னும் அம்மாவோட பருப்பு வேகலை. இங்கே பாருமா, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் தப்பாக பேசுவாங்கம்மா, வந்தவர்கிட்ட 4 வார்த்தை மட்டும் பேச போதும் அப்படின்னதும், அப்போ எனக்காக நீங்கள் பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணுறது இதுவே கடைசியாக இருக்கட்டும், திரும்பலாம் பண்ணவே கூடாதுன்னு சொல்ல, சரிம்மா இனிமேல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. இந்த பக்கம் கரெக்டாக ஹீரோ வீட்டுக்கு வெளியே வர, யார் பண்ணி அப்படி சொல்லிட்டு 2 ஆன்ட்டிக கேட்குறாங்க. ஜியோமாவை பார்க்க வந்திருக்குன்னு மட்டும்தான் லின்சியான்னு சொல்கிறான். இந்த ஆன்ட்டிகளே பிளைண்ட் டேட்க்கு வந்த பையன் தான் அப்படி சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி ஹீரோனை கூப்பிட்டு விட்டாங்க. இப்போ ஜியோமாவை பார்த்ததும் லின்சியான், அப்போ என் தாத்தா எனக்கு கொடுத்த பிரச்சனை நீ தானா அப்படி சொல்லிட்டு பார்க்க, இந்த மூஞ்சை வச்சுட்டு உனக்கு பிளைண்ட் டேட் தேவையான்னு ஹீரோயின் நினைக்கிறா. சுற்றி இருக்கவங்களாம் பிளைண்ட் டேட் நல்லா பேசவும், சரி இதவே யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறான். ஜியோமாவும், அப்போ என் ஆன்ட்டி பார்த்து வச்ச பையன் நீங்கள் தானா அப்படி சொல்லிட்டு கேட்க, கன்ஃபார்ம் நானே தான் அப்படிங்கிறான். இங்கே சுற்றி இருக்க ஆன்ட்டிகள்லாம் பரவாயில்லையே பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்காங்க, பையன் ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு கல்யாணமாகி குழந்தை பிறக்கிற வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்களோட பிளைண்ட் டேட் தானே, விட்டா தானே பேச முடியும் அப்படி சொல்லிட்டு ஓப்பனாக கேட்டான். அதுவும் கரெக்ட் தான்ப்பா, பேசுங்கன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஓடிட, என்ன இவன் இப்படி கேட்குறான் அப்படி சொல்லிட்டு பார்க்குறா. அவன் இதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கல, வா அப்படின்ட்டு போகிறான். இப்போ பேசக்கூடிய இடத்துக்கு வந்தது உட்காருங்கிறா. டே இது ஏன் வீடுறா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே உட்கார்றா. இவனும் டேபிளெல்லாம் டஸ்ட்டாக இருக்கவும் கையை கூட மேலே வைக்கல, சும்மா லைட்டாக உட்காந்துருக்கான். எங்க இவளும் என் ஆன்ட்டி அம்மா நல்லா ஃபோர்ஸ் பண்ண போய் தான் இதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன், சும்மா அவங்களுக்காக உட்காந்துட்டு அப்புறம் கிளம்பிடுங்க அப்படிங்கிறா. சரி இவளுக்கு நம்மளை பிடிக்காத மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு, இங்கே பாரு கொஞ்ச நாள்லயே நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோங்கிறான். என்னது கல்யாணமா, இப்போ தானே பார்த்துக்கிட்டோங்கிறா. சரி இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுவோன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து, எனக்கு யாரை கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது, கல்யாணத்துக்கு அப்புறமா நீ ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்ப, எனக்கு நிறைய பேர் வீட்டில் இருந்தால் தான் பிடிக்கும், அதனால நீ நிறைய குழந்தைகளை பெற்றுக்கணும், ஆனால் நீ தான் பார்த்துக்கணும், நான் அவங்கள பார்த்துக்க மாட்டேங்கிறான். என்ன கான்ஃபிடென்ஸில் நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு இவ கேட்டா, நான் இன்னும் முடிக்கலன்னு சொல்லிட்டு, கல்யாணத்துக்கு அப்புறமா நான் எங்கே போகிறேங்கிற விஷயத்த உன்கிட்ட சொல்ல மாட்டேன், உனக்கு அதுக்கு ரைட்ஸ் கிடையாது, ஆனால் நீ எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும், யாரை பார்க்குறதா இருந்தாலும் சரி, எப்போ வீட்டுக்கு வருவன் முதல் கொண்டு எல்லாம் சொல்லிட்டு தான் போகணுங்கிறான். இங்கே ஹீரோயினுக்கு இது கேட்டு வெறியாக ஆரம்பிக்குது. அப்படிதான் பர்ஸ்ட் அவுட் ஆகும் இவன் நின்றுட்டு இருக்கான். இங்கே ஹீரோயினால அடக்க முடியல. இங்கே பாரு, இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு பையனா நீ மட்டும் இருந்தா கூட உன்ன மாதிரி ஒரு பையனை நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறா. இதுதானே எனக்கு வேணும்னு இவனுக்கு சந்தோஷம். ஹீரோயினுக்கு கடுப்புல பார்த்துட்டு இருக்கா. இங்க பக்கத்து வீட்டு ஆன்ட்டிக்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க போலயே, ஒன்றும் கேட்க மாட்டேங்குது நின்றுட்டு இருக்க. இப்போதான் நம்ம ஹீரோயினுக்காக உண்மையா பிளைண்ட் டேட் பண்றதுக்காக அரேஞ்ச் பண்ண பையன் வரான். இவனா அப்போ உள்ள வந்த பையன் அப்படி சொல்லிட்டு அம்மா யோசிக்க, இங்க உள்ள ஹீரோவோ
இவ்வளோ ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சேன்னு சொல்லி சிரிக்க, எதுக்காக இவன் சிரிக்கிறான் அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்குறா. எப்படியோ நீ பேசின எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், இது எல்லாமே எவிடன்ஸாக இருக்குன்னு வேற காட்டுறான். இங்கே வெளியே இருக்க ஆன்ட்டி அந்த பையனை கூப்பிட்டு, இவன் தான் உனக்காக நான் பார்த்து வச்ச பையன், என்ன நீ பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி திட்டுறாங்க. அப்போ நீ பிளைண்ட் டேட்காக வரலன்னா எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. நான் நம்ம என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக வந்தேங்கிறான். கட் பண்ண போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. இங்கே பாருங்க சார், இவன் சரியான ஃப்ராடாக இருக்கான். பிளைண்ட் டேட்னு சொல்லிட்டு என் வீட்டுக்குள்ளே பூந்துட்டான்னு சொல்லி தெரியாதவங்க வீட்டுக்குள்ளே போகிறது தப்புப்பான்னு சொல்லி இவர் சொல்ல, சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன் என்ன ஃப்ராடுன்னு சொல்கிறதே தப்பு. ரெண்டாவது, நானும் அவங்க வீட்டுக்குள்ளே போகல, இவங்க ஆன்ட்டி அம்மானு எல்லாரும் உள்ளே கூப்பிட்டு தான் போனேன். நம்மளனா வேணா இவக்கிட்டே கேளுங்கன்னு சொல்ல, சரி இது உண்மையா இருக்கலாம், ஆனால் என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ நிறைய பணம் தரனால சொல்கிறேன், அது ஸ்கேம் தானேன்னு சொல்லி கேட்க, சரி சொல்லுப்பா எதுக்காக அப்படி சொன்னேன் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. சார் என்னோட தாத்தாவும் மிஸ் ஜியோமாவோட தாத்தாவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. பட் அது எங்கள் 2 பேருக்கும் செட் ஆகலை, அதனால தான் காசு கொடுத்து என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணலாங்கிறதுக்காக வந்திருக்கேங்கிறான். என்னது என்கேஜ்மெண்ட்டா, என்ன இவ்வளோ கேவலமான பொய் சொல்கிறேன்னு சொல்ல, என்கேஜ்மெண்ட் நடந்தது உண்மைதான் சொல்லி ஹீரோ சொல்கிறான். அதுக்கான ப்ரூஃபை இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரை கொண்டு வந்து கொடுத்துட்டு ஏதோ அதில் சொல்கிறாரு. அதை பார்த்த போலீஸ் ஆஃபீஸர் மிஸ்டர் லின்சியான் மேலே எந்த கிரைமும் கிடையாதுன்னு சொல்லி வெளியே அனுப்பி விட்டாங்க. இப்போ கடுப்பில் வெளியே வர என்கேஜ்மெண்ட் ஹீரோ ஆரம்பிக்கிறான். கரெக்டாக அம்மா வரவும், என் அம்மாவுக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுது, அப்புறம் என்றைக்குமே இதை முடிக்கவே முடியாது பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்துறா. அப்போ உனக்கே தெரியுதுல்ல இதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு. ஸோ நாளைக்கு நான் திரும்பவும் வருவேன், ஒரு நல்ல பதிலை எனக்காக கொடுக்கணும் சரியான்னு சொல்லிட்டு ஹீரோ கார் ஏறி கிளம்ப, இங்கே ஹீரோயின் அப்பா அம்மா கிட்ட கேட்குறா, தாத்தா ஏதாவது எனக்கு என்கேஜ்மெண்ட்க்கு இது பண்ணி வச்சாராங்க. ஆமாடா பண்ணி வச்சாரு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்போ சொல்கிறாரு. இங்கே உள்ள காருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க ஹீரோ கிட்ட தாத்தா பயங்கரமாக கத்துறாரு. யாரை கேட்டு அங்கே போனேன், போலீஸே கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லி தானே வச்சிருக்கேன் அந்த என்கேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக நீ ஹேண்டில் பண்ணணும்னு, ஆனால் நீ என்னை அவமானப்படுத்திட்டேன்னு சொல்லி கத்த, தாத்தா நாளைக்கு எனக்கு நம்ம சப்ளைஸோட மீட்டிங் இருக்குது, இந்த வில்லேஜில் உட்காந்துட்டாலாம் என்னால் டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுங்க, நீ எல்லாமே கம்பெனியை நல்லா தான் ரன் ஆகுங்கிறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்க, இன்னையிலிருந்து லின் குரூப்க்கு நீ ஜிஎம் கிடையாதுன்ட்டாரு. என்ன தாத்தா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி இவன் கேட்க, நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து உனக்காக இந்த என்கேஜ்மெண்ட்டை பண்ணி வச்சோம். ஸோ நீ இதை சைல்டிஷ் கேமாலாம் எடுத்துக்காத, உன்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியலனா அப்போ நீ அந்த வில்லேஜில் இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்ட்டாரு. அப்புறம் என்ன அசிஸ்டன்ட் பையனும், நான் தான் சொன்னல இது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாதுன்னு, அதுக்காக தான் அவங்க ட்ரெஸ்ஸை கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பெஸ்ட் ஆஃப் லக் அப்படி சொல்லிட்டு போட்டியை வச்சுட்டு கிளம்பிட்டான். இப்போ தனியாக நின்றுருக்க ஹீரோவை ஹீரோயினோட அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துட்டு, அப்போ என் அப்பா ஜியோமாக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்ச பையன் நீ தானா அப்படி சொல்லிட்டு கேட்க, ஹலோ அங்கிள்ங்கிறான். மா வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிட்டு கிளம்ப, ஒரு நிமிஷம் அங்கிள் இங்கே ஹோட்டல் எங்கே இருக்கும் அப்படி சொல்லிட்டு கேட்குறான். பக்கத்து டவுனில் இருக்குப்போன்னு சொல்லி வாயு மூடல, அவன் வழியை பார்த்து வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த டவுனு 50 கிலோமீட்டரில் இருக்குது, இது அந்த பையன்கிட்ட நீங்கள் சொல்லணுமா இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்க, நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த பையன் கிளம்பிட்டாண்டிங்கிறாரு. உங்களை என்ன தான் பண்ணுறதோன்ட்டு ஏப்பா லின்னு சொல்லி கத்துறாங்க. ஹீரோ காதுலேயே வாங்காம போக, எவ்வளோ திமிரு பாரு அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்குறா. இப்போ நைட்டு கட் பண்ணா திரும்ப ஹீரோனோட வீட்டுக்கே வந்து லிட்டரா தண்ணியை குடிச்சிட்டு இருக்கான். ஆமாம் மிஸ்டர் லின்சியான், நீங்கள் ஹோட்டலுக்கெல்லாம் போகிறேன்னு சொன்னீங்க, ஏன் திரும்ப வந்தீங்க அப்படி சொல்லிட்டு கேட்க, டயர்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறான். ஏப்பா ஏதாச்சும் சாப்பிட்றியா கொண்டு வரட்டா அப்படி சொல்லிட்டு அம்மா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆண்டின்னு வாய் தான் சொல்லுது, வயிறு சத்தம் போட ஆரம்பிச்சிடுச்சு. சரிப்பா நாங்கள் ஃபுட்டை ரெடி பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு, நீ திடீர்னு வந்துட்டதால பெருசாக ரூமெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியல, இப்போதைக்கு இங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூமை தான் கொடுக்குறாரு. அது பயங்கரமாக குப்பை அடிச்சு கிடக்கு. அப்பா அதை எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்க, நீங்கள் போங்கப்பா அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்பி வச்சுட்டா. இப்போ அந்த பெட்ஷீட் எடுத்து ஒரே உதறுதான், பயங்கர டஸ்ட்டு, இங்கெல்லாம் மனுஷன் தங்க முடியுமா அப்படி சொல்லிட்டு ஹீரோ கேட்க, இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஹோட்டல் பக்கத்தில் தானே இருக்குது, போங்க போய் தங்குங்க அப்படிங்கிறா. என்ன உன் அப்பா அம்மா கூட சந்தோஷமாக கூப்பிட்றாங்க, நீ என்ன ஓவரா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, இங்கே பாருங்க என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு தானே வந்தீங்க, விடிஞ்சதும் கேன்சல் பண்ணிட்டு கிளம்புற வேலையை பாருங்கிறா. அப்போ இதுதான் டீல், நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோன்னு சொல்ல, இதெல்லாம் என் தாத்தாவுக்காக பார்க்குற என்ன பண்ணி தொலைறதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டுருக்கா ஹீரோயின். இப்படி குப்பை அடிச்சு கிடைக்க அப்படி சொல்லிட்டு தொட்டு பார்க்க பயங்கர டஸ்ட்டு, இதில் 8 கால் பூச்சி எல்லாம் ஊற கடைசியில் அவன் போட்டியை போட்டு அதுலேயே உட்காந்துக்கிட்டு, எல்லாம் என் தாத்தா ஏன் தான் என்னை இப்படி சோதிக்கிறாரோ, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி மேலேயே உட்காந்து தூங்கிக்கிட்டான். காலையில் தான் விழியுது. எழுது வெளியே நின்று ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோயின் வரா. ஏமா ஃபேஸ் வாஷ் கொஞ்சம் கூடன்னு சொல்லி கேட்க சோப்பு தூக்கி போட்டு போகிறா. அப்போ கரெக்டாக முன்னாள் பிளைண்டட் பையன் வருவானா, அந்த ஆன்ட்டி பிடிச்சி வாங்கி ஓடுது. வில்லேஜ் தானே, ஸோ ரொம்ப ஒரு மாதிரி தானே பேசுவாங்க. இதை பார்த்து ஹீரோயினால தாங்க முடியல, மண்ணை எடுத்து ஃபுல்லாக மேலேயே கொட்டி விட்டா. என்ன பண்ணுற நீ அப்படி சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி எல்லாம் கத்த, என் தாத்தா தான் சொல்லியிருக்காரு வீட்டில் ஏதாச்சும் அசுத்தமாக இருந்தா சுத்தப்படுத்த இதை கொட்டினா சரியாயிடுமாமாங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு தாத்தா கரெக்டாக தான்ப்பா சொல்லியிருக்காருங்கிற மாதிரி அவன் சைலண்டாக ஆரம்பிச்சிட்டான். இங்கே அந்த பிளைண்டட்காக வந்த பையனும், நான் உனக்காக வெயிட் பண்ணுற சியோமா, உனக்கு எப்போ
எப்போ மனசு மாறுதோ அப்போ என்கிட்ட வந்துரு, அந்த டர்ட்டி பையன்லாம் வேணாம் அப்படி சொல்ல யாரை பார்த்து டர்ட்டிங்கிற அப்படி சொல்லிட்டு ஹீரோ வரான். நீதான் உன்னதான் சொன்னன்னு சொல்ல கையை பிடிச்சி திரி விட்டான். அவன் கதற ஆரம்பிச்சிட்டான். என்ன சொன்ன திரும்ப சொல்லு அப்படி சொல்லிட்டு கேட்க ஐயோ நான் தான் டேட்டின்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டான். இதை பார்க்குற ஹீரோயினுக்கு ஒன்றும் விளங்கல. இது எப்படி முடிவுக்கு வருமோன்னு சொல்லி யோசிக்க இங்கே வா அப்படி சொல்லிட்டு அவளை பிடிச்சி எடுத்து என்னால் இன்னும் இந்த கண்டரா வேலை சகிச்சிட்டு இருக்க முடியாது, எப்போ என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க இப்போ எங்கள் ஹீரோயினுக்கோ அந்த அம்மா திட்டினது இவளோட அம்மா பிளைண்ட் டேட் கோத்துக்கோன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு மண்டைக்குள்ளே போட்டு ஓவராக உருட்டேன். தப்புன்னு ஒரு ஐடியா ஹீரோவை பார்த்து என்னை மன்னிச்சிடுங்கிறா. என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி இவன் கேட்க எல்லாருக்கும் கேட்குற மாதிரி ஓகே நான் ஒத்துக்கிறேன், உன்னோட பிளைண்ட் டேட் பண்ண ஒத்துக்கிறேன்ட்டா, நீ கேன்சல் பண்ணுறதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்ட அப்படி சொல்லிட்டு இவன் கேட்க வர நம்ம ஹீரோயின் அடக்க பார்க்குறா. என்ன நான்சென்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க, நான் என்கேஜ்மெண்ட்டை எப்போ கேன்சல் பண்ணுவேன்னு கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க ஆமாம் அதை பண்ண தான் போகிறோம், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆக்டிங் எல்லாம் போடணுங்கிறா. என்னை பார்த்தா உனக்கு ஆக்டர் மாதிரி இருக்கா அப்படி சொல்லிட்டு ஹீரோ இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். இங்கே பாரு இப்போ மட்டும் நீ ஆக்ட் பண்ணலனா என்னை தேவையில்லாமல் வில்லேஜில் இருக்க எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க, என் அம்மாவால் வெளியவே தலை காட்ட முடியாதுங்க, அது உன்னோட பிரச்சனை, எனக்கு எதுக்கு இப்படியெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு போக இது எல்லாமே உன்னால தான், அன்னைக்கு மட்டும் நீ மாறி வராமல் இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது இல்லையாங்கிறா. இப்போ மட்டும் நீ இதுக்கு ஒத்துக்கலனா அந்த என்கேஜ்மெண்ட்டை காலத்துக்கும் கேன்சல் பண்ண முடியாது போதுக்குன்னு சொல்லி மிரட்டுறா. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அம்மா இதையே சாக்கா வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் இப்போ நான் ஃபார்மலாம் என்னோட மருமகனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேர் தெரில அவங்களுக்கு. மருமக பேர் கூட தெரியல, இவனே ஃப்ராடாக தான் இருப்போன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கத்துது. எங்கள் ஹீரோயினோ நான் உன்னை பெக் பண்ணி கேட்குறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. சரின்னு இப்போ எல்லாரும் முன்னாடியும் நம்ம ஹீரோயினை பிடிச்சி நான் தான் லின்சியான், இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஸோ இனிமேல் இவளுக்காக பிளைண்ட் டேட் எதையும் அரேஞ்ச் பண்ணாதீங்க, ஏன்னா இவ ஆல்ரெடி எனக்கு சொந்தமானவங்கிறான். இதை ஊர் மக்கள் நம்பி பேச இப்போ ஹீரோன்ட்ட திரும்பி நான் இப்போ உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன், ஸோ நீ என்ன பண்ணணுமோ அதை மறக்காமல் பண்ணணும், இதுக்கு மேலே ட்ரிக் பண்ணக்கூடாதுங்க, இன்னைக்கெல்லாம் முடியாது எனக்கு டைம் வேணுங்கிறா. இன்னும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் வருது. இருந்தாலும் சரி 1 வீக்குங்க அதெல்லாம் பத்தாதுங்கிறா. சரி 1 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல 1.5 மாதம் நீ இதுக்கு மேலேயும் வேற பேசிக்கிட்டே இருந்தனா இனிமேல் என்கேஜ்மெண்ட்டை கேன்சலே பண்ண மாட்டேன் பார்த்துக்கோன்னு சொல்ல இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரில, இவனுக்கு வேறு வழியும் கிடையாது. சரி 1.5 மாதம் ஓகே அப்படிங்கிறான். இப்போ நம்ம ஹீரோ 1.5 மாதத்துக்கு இங்கே தான் தங்க போகிறான். அதனால அவனுக்கு கொடுத்த ரூமை நம்ம ஹீரோயின் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி அவனோட பொட்டியை தூக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணுங்கிறான். நான் கூட ஹெல்ப் பண்ண தான் வரையோன்னு நினச்சிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு ஹீரோயின் கூட்டிகிட்டு இருக்கா. அப்படியே அந்த ஃபேன் கேனை எல்லாத்தையும் தூக்கி போடு அப்படிங்க. ஓ பாஸ்ல அதானே இப்படி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு திட்டிக்கிட்டே தூக்கிட்டு போறா. அப்படி அதை தூக்கிட்டு போனதும் இதையெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்கிறான். இதுக்கு என்ன நல்லா தானே இருக்குன்னு சொல்லி கேட்க மேலே பாரு பூச்சி கூடலாம் இருக்கு, அதையாச்சும் க்ளீன் பண்ணுங்கிறான். ஹீரோயினுக்கு பயங்கரமா வெறியாகுது. இருந்தாலும் சியோமா இது ஜஸ்ட் வேலை தான், காம் டவுன் இவ்வளோ காம் டவுன் பண்ணிக்கிட்டு தான் இந்த வேலையை பண்றா, இவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்க்க என்ன நின்றுட்டு இருக்க வந்து ஏனிய புடிவா அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறா. சரி நீ வந்து பிடிச்சிக்க இவ்வளோ ஏறி க்ளீன் பண்றா, ஹைட்டு பத்தல இன்னும் கொஞ்சம் ஏறி மேலே போய் க்ளீன் பண்ணுன்னு சொல்ல ஓவரா பண்றானே அப்படின்னு மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே ஏறும்போது அவன் கையை மிதிச்சிட்டா. என்ன கையை மிதிச்சிட்டுன்னு சொல்லிட்டு அந்த கையை எடுக்க ஏனிய பிடிச்ச ஆட்ட இவ கீழே விலக போனவ மேல அவன் மேலேயே விழுந்துட்டா. இவ என்ன இதெல்லாம் வேணும்னு தான் பண்றாளா அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு தாட்டு. கரெக்டா அம்மா வருவாங்களா, டக்குன்னு இவங்க எழுந்ததை பார்த்துட்டு சரிப்பா நான் போறேன் அப்படி சொல்லிட்டு கதவை சத்திட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு வழியா மொத்த வேலையை முடிச்சுட்டு வெளியே வர ஹீரோக்கு அரிப்பு எடுக்குது. எங்க அது மாதிரி பண்ணாத அப்படி சொல்லிட்டு பார்த்தவ அலர்ஜியா இருக்கும் போலே அப்படின்னு சொல்லிட்டு இவ ரூமுக்கு வந்து மருந்து எடுத்துட்டு இருக்கா. என்னது ஒரு ரூம்ல ஏசி இருக்கா, அப்ப எனக்கு ஒன்று மாட்டி விடு அப்படி சொல்ல நீயே கொஞ்ச நாள் தானே இருக்கிறேன்னு சொன்ன, அதுக்கெல்லாம் எதுக்கு ஓவரா பண்ணாதங்கிறா. நீ தாண்டி என்ன பெக் பண்ணி இருக்க வச்ச, நான் ஓவரா பண்றேனாங்கிற மாதிரி இவன் இப்போ ஜியோமாவும் ஆயில்மெண்ட் எடுத்து காலத்துல போட்டு விட்டுட்டு சரி ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுங்கிறா. என்னது அப்படி சொல்லிட்டு கேட்க அட ஆயில்மெண்ட் போடணும்ல கழட்டினா தானே போட முடியுங்கிறா. சரி நீ ஷர்ட்டு கழட்ட இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்ல இது போட்டால் தானே சரியாகும், இன்னும் உனக்கு இப்படியெல்லாம் அலர்ஜி வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிக்கிட்டு நின்றுட்டா. எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது அதனால தான் நான் அப்படி நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஷர்ட்டை கழட்டிக்கிட்டு பின்னாடி திரும்பி நின்றுக்கிட்டான். எங்கே போடணும் நீயே சொல்லணும் சரியான்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஆயில்மெண்ட்டை எடுத்து இங்கேயா அப்படி சொல்லிட்டு கேட்க கொஞ்சம் கீழேங்கிறான். ஸோ இப்படி அவன் சொல்ல அவனுக்கு ஆயில்மெண்ட் போட்டுட்ருக்கான். பட் அவள் தொடுறது இவனுக்கு ஒரு மாதிரி ஆனதும் உடனே சட்டையை போட்டுக்கிட்டு போதும்னு சொல்லி ஓடிட்டான். தென் இப்போ கட் பண்ணா சாப்பிட்றதுக்காக எல்லாத்தையும் கொண்டு வந்து உட்காந்து சரி சாப்பிட்லாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிக்க புதுசாக ஒரு கேரக்டர் வருவானா. இங்கே ஜியோமாவும் அவள் அம்மாவும் சேர்ந்து தான் ஃபார்மிங் பண்ணுறாங்க. இவன் யார் வித்தியாசமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பண்ணை தான் வாயில் வைப்பா. அப்படியே கொத்தோடு எடுத்துகிட்டு வந்து
பயங்கரமா அடி சத்தம் கேட்குது. என்ன சாப்பாடு திருட வந்தியா வந்தியான்னு சொல்லிட்டு சவுண்டு பார்த்தா ஹீரோ கிட்ட அவன் அடி வாங்கிட்டு இருக்கான். என்னை விட வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வழியை ரிலீஸ் பண்ணி அடிக்க போகும்போது கரெக்டாக ஹீரோயின் வந்துட்டா. சியம்மா இவ யாரு திருட மாதிரியே இருக்கான்னு சொல்ல இப்போதாண்டா சாப்பிட்றக்கு உட்காந்துன்னு ஹீரோக்கு ஃபீலு. ஹீரோயினும் முகமெல்லாம் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இவன் என்னோட ஃபியான்சிங்கிறா. என்னது இவனா? இதை பற்றி எதுவுமே என்கிட்ட சொன்னதே இல்லையே, எனக்கு எதுவுமே தெரியலையான்னு சொல்லி கேட்குறான். சரிடா அப்புறமா எல்லாத்தையும் சொல்கிறேடான்னு சொல்ல இவங்களுக்கு வேறு வேலையே இல்லையாங்கிற மாதிரி ஹீரோ திட்டிக்கிட்டு போகிறான். எங்கே போகிற ஒரு நிமிஷம் இரு, இவனை பார்த்தா ஒரு டீசெண்டான ஆள் மாதிரி கூட கிடையாதுங்கிறான். போய் கண்டக்டரை பாருடான்னு சொல்லி ஹீரோ திட்டுறான். எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாகணும்னு இவன் நினைக்கிட்டு இருக்க, இதுவும் ப்ராப்ளம்ங்கிற மாதிரி ஹீரோயினை பார்க்குறான். நான் எப்படி இவனுக்கு புரிய வைப்பேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோயினோட ஃபீலு. கட் பண்ணா மொத்த உண்மையும் சொல்லியாச்சு. அப்போது உங்கள் தாத்தா தான் 2 பேர்த்துக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி கேட்க ஆமாம். இதில் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க என்ன பிரச்சனையாவா? ஜியோமா இது வரைக்கும் ஒருத்தர் கூட டேட் பண்ணதே கிடையாது தெரியுமா, இப்போ ஃபியான்சி இருக்குன்னு நல்லா சொல்கிறாங்க. ஏண்டா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு இவன் நினச்சிட்டு இருக்கா. அப்போ டேட் கூட பண்ணது இல்லையாங்கிற மாதிரி ஹீரோவோட லுக்கு. எதுக்கு நீ இப்படி பார்க்குற அப்படிங்கிற மாதிரி ஹீரோ லுக்கு. அப்படி இல்லைடா, எங்கள் 2 பேர்த்துக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அதனால தான் அப்படின்ட்டு. ஹீரோ என்ன பண்ணுறான்னு தெரியல, ஏதோ கிளி வைக்கிறா போல. வழி தாங்காமல் ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஆமாம் இவ தான் என்னை பார்த்ததும் காதலில் விழுந்துட்டாங்கிறான். வெக்கமே இல்லாமல் எப்படி போய் சொல்கிறான் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு. இருந்தாலும் அவன் முன்னாடி அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே பாரு ஜியோமா எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி தோணலைன்னு சொல்ல இதுக்கு பதில் சொல்லி பார்ப்போன்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ள நினைக்க அதெல்லாம் நீ லவ் பண்ணதான்ட்டு தெரியும், அதுக்கு முன்னாடி எல்லாம் உன்னால் ஃபீல் பண்ண முடியாதுன்ட்டு இருக்கா. சரி எப்படியோ சந்தோஷமா இருந்து தொலைங்கன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட இப்படா இதை நம்புனங்கிற மாதிரி ஹீரோ பார்க்குறான். அவன் அந்த பக்கம் போனதும் பிரிஞ்சு உட்காந்துட்டு முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கட் பண்ணா அடுத்த நாள் காலங்காத்தாலேயே ஹீரோ இந்த என்விரான்மெண்ட்க்கு அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிட்டு ஹெட்செட்டு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்டைலாக அப்படியே ஜாக் பண்ணிட்டு வரான். அப்போது வழியில் போகிற தாத்தா பார்த்துட்டு நீ ஜியோமோட பாய் ஃப்ரெண்டா, இந்த இது கொடுத்து அவளை குக் பண்ணி தர சொல்லு சூப்பராக இருக்குன்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாரு. இப்போ அதை வாங்கிக்கிட்டு ஓடி வந்தா அடுத்து இன்னொரு ஆண்டி இந்தப்பா இதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போன்னு சொல்லி வெங்காயம் மிளகாய் எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. இந்த லுக்கில் இதெல்லாம் தேவையாடாங்கிற மாதிரி தான் இவன் நின்றுட்டு இருக்கான். ஆனால் மனசுக்குள்ள இந்த ஜியோமா இந்த ஊருக்குள்ளே இத்தனை பாப்புலரா அப்படின்னு யோசிக்கிறான். எப்படியோ ஒன்று சீக்கிரம் போய் தொலைஞ்சா போதும்ப்பான்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வரான். யாருப்பா இதெல்லாம் கொடுத்தான்னு சொல்லி கேட்க ஊருக்குள்ளே கொடுத்தாங்கன்னு சொன்னதும் சரி வா சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அவன் கண்ணாடி கழட்டதும் பயந்து போயிட்டாங்க. கண்ணெல்லாம் பயங்கரமாக அடி வாங்கின மாதிரி இருக்கு. ஏன்ப்பா நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்கலேன்னு சொல்லி அம்மா கேட்க யாரோ கிட்ட குத்து வாங்கின மாதிரியே இருக்குல்ல கண்ணுங்கிறாரு அப்பா. அதான் நினச்சி பார்க்குறான். ஹீரோயின் குளிச்சுட்டு இருக்கும்போது இவனுக்கு தெரியல ஃபுல்லாக போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க. அந்த பக்கம் ஜன்னல் தான் இருக்குன்னு நினச்சிட்டு திறந்து விட்டுட்டான். அவள் கத்திட்டு தான் இப்படி கடையிலையோ பொக்குன்னு ஒரு குத்து விட்டுருக்கா. தென் இப்போ சாப்பிட வச்சதெல்லாம் பார்த்துட்டு ஆன்ட்டி நீங்கள் காலங்காத்தாலேயே சாப்பிட்றதுக்கு அதிகமான கலோரிஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு உருளைக்கிழங்கு உரிச்சு கண்ணுக்கு வச்சிட்டு இருக்கான். நாங்கள் இதை சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண நீ கண்ணுக்கு யூஸ் பண்ணுறியாங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்க. இங்கே ஹீரோக்கு அசிஸ்டன்ட் கால் பண்ணி சேர்மனுக்கு அதிகம் ஒர்க் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணாதான் ஆகும்னு சொல்ல எங்கள் அம்மா ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு தோட்டத்தில் சோயாலாம் போடணுமா, யாராச்சும் உனக்கு ஹெல்ப்புக்கு தேவைப்படுறாங்களேன்னு சொல்ல எங்கள் ஹீரோவோ அசிஸ்டன்ட் கிட்ட நான் இந்த வில்லேஜில் தானே இருக்கேன், அவங்கள அனுப்பி வை நான் பார்த்துக்கிறேங்கிறான். இவன் ஹெட்செட்டில் பேசிகிட்டு இருக்கிறது பாவம் இவங்களுக்கு தெரியலை. அதுக்கப்புறம் இவங்க ஒரு மாதிரி பார்க்குறது பார்த்துட்டு இவங்க என்ன ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாங்களான்னு சொல்லிட்டு சரி கவலைப்படாதீங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டான். இப்போ காட்டுக்குள்ளே வந்து ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா ஜம்பமாக கோடையை போட்டுக்கிட்டு ஜூஸை குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இதுதான் நீ ஹெல்ப் பண்ணுற லட்சணமான்னு சொல்ல நான் உனக்கு நல்ல கம்பெனி தானே கொடுத்துட்டு இருக்கேன், ஆனால் என்ன கொசு தொலைதான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்கிறான். ஓவராக தான் டப் பண்ணுறேங்கிற மாதிரி ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அவள் வேலையை பார்க்க என் தாத்தா எப்படி தனியாக பிஸ்னஸை ரன் பண்ண போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போது ஆஃபீஸ்லேருந்து வர சொன்னான் இல்லையா, அவங்க எல்லாரும் லைனாக வந்து ஹீரோ கிட்ட ஃபைலை காமிச்சு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயின் என்னடா இங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு இவ வேலையை பார்த்துட்டு இருக்க. ஊருக்காரங்கெல்லாம் பார்த்துட்டு இவ தனியாக வேலை செஞ்சுட்டு இருக்கா, அவங்க உட்காந்துட்டு இருக்கா இல்லையா, அதை பார்த்து ஒரு மாதிரி பேசிட்டு போகிறாங்க. என்னடா என்ன பண்ணாலும் பேசிக்கிட்டே இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்க. ஹீரோக்கின்னு ஒரு கம்பெனிலேருந்து ஏதோ ப்ரொபோசல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் வேணாம் கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுக்கிட்டு ஜியோமா எப்போதான் முடிப்பேன் எப்போதான் வீட்டுக்கு போகிறதுன்னு சொல்லி கேட்குறான். முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எங்கேயோ கிளம்ப. அப்போ ஹீரோக்கு ஒரு கால் வருது. போய் எவ்வளோ நாள் ஆச்சு, என்னமோ அதை முடிச்சுட்டு வராமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்குது. ஒரு தப்பு நடந்து போச்சு கொஞ்ச நாள் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறான். என்னன்னா இந்த பொண்ணு ஹீரோவும் பிஸ்னஸ்க்காக 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க போல, என்னன்னு தெரியல. ஹீரோயினோட என்கேஜ்மெண்ட் இவன் போட்டிருக்கான் இல்லையா, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இது நீ என்னதான் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதெல்லாம் ஒரு விஷயமா இல்லைன்னு சொல்லி ஹீரோ சொல்ல அந்த பொண்ணை மட்டும் உன்னால் ஹேண்டில் பண்ண முடியலன்னா அதுக்கப்புறம் நடக்கிறத நீயே யோசிச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கா. ஸோ இதுக்காக தான் ஹீரோ அந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணணுன்னே சொல்லி வந்திருப்பான் போல.
சரி இப்போதைக்கு எப்படியாச்சும் இங்கிருந்து அதை கேன்சல் பண்ணிட்டு போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் பண்ணி நல்ல பேராது வாங்குவோன்னு சொல்லி இவனும் காட்டுக்குள்ள இறங்க கரெக்டாக ஹீரோயினோட ஃப்ரெண்டு வரான். என்ன ஜியோமாக்கு ஹெல்ப் பண்ணுற போலியான்னு சொல்லி கேட்க, ஆமாம் உனக்கு ஃபார்மிங் எல்லாம் தெரியும்ல, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொல்லேன்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா வா நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி கூப்பிடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் டிராக்டர் எடுக்கிறதுக்காக தான் போயிருக்கா. ஸோ அதை எடுத்துக்கிட்டு வரா. இந்த பக்கம் ஹீரோவோ விதையை தூவிக்கிட்டு இருக்கான். அவ எல்லாத்தையும் புடுங்கணும், ஆனால் இவன் விதையை தூவிட்டு இருக்கா. இங்கே ஹீரோயினும் டிராக்டரோட வந்துட்டான். இவன் பண்ற சேட்டையை பார்த்துட்டு அட லின்சியா நிறுத்துன்னு சொல்லி கத்தான். அவனுக்கு எங்க காதலே விழமாட்டேங்குது. அட நிறுத்தி தொலையாங்க. ஹாய் ஆல்மோஸ்ட் நானே முடிச்சிட்டேன், நீ மெதுவா வான்ட்டு இருக்கான். இவனுக்கு என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே நம்ம ஹீரோயின் டிராக்டர் எடுத்துட்டு வர, இவன் இன்னும் தூவுறத நிறுத்தல. நீ முடிஞ்சடாங்கிற மாதிரி வில்லத்தனமா ஃப்ரெண்டு பையன் வேணும்னே நம்ம ஹீரோ இப்படி கோத்து விட்டு சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா இப்படி என் விதையில நாசக்கேடு பண்ணிட்டியடான்னு சொல்லிட்டு டிராக்டரை வச்சு ஹீரோவை துரத்திக்கிட்டு இருக்கா. உசுறு மேலே பயம் இருந்தால் ஒழுங்கா ஓடிடு, இன்னும் இங்கே இருந்துக்கிட்டே இருந்தால் நான் ஒன்று சாவம் வடிச்சிருவேன் பார்த்துக்கன்னு சொல்லி பயங்கரமாக துரத்த ஃப்ரெண்டு இதை பார்த்து பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக ஒரு புது கேரக்டர் வருது. இவ பேர் ஜியா. இவங்களோட ஃப்ரெண்டு போல. எப்போ இந்த ஊர்லேருந்து வந்த சொல்லியிருந்தா நானே உன்னை கூப்பிட்டுருப்பேன் சொல்லி ஃப்ரெண்டு பார்க்க, ஆமாம் இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கா. இங்கே பாரு ஜியோமா யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பையன் கூப்பிட்டு விட, இதோ வர ஜியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளை பார்த்து பயங்கர சந்தோஷத்தில் இருக்கா. என்ன நீ ஓவரா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோ இவ்வளோ பிடிச்சி திட்ட, இரு இதோ வந்து உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. இப்போ ஜியாங்கிற ஹீரோயினோட புது ஃப்ரெண்ட் வந்திருக்கா இல்லையா ஊர்ல இருந்து, அதுக்காக லைட்டாக குடிச்சிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய ப்ராஜெக்டை முடிச்சுட்டு வந்திருக்கா, அதனால ஒரு பெரிய லீவோடு தான் வந்திருக்கா, அதனால ரொம்ப நாள் இருக்க போறா. ஸோ இப்படி பேசிக்கிட்டே இவங்கெல்லாம் ஜாலியாக இருந்தா நம்ம ஹீரோ மட்டும் எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். இப்போ ஜியா இவங்க 2 பேரும் பார்த்துட்டு, ஆமாம் நீங்கள் அப்படி சொல்லிட்டு இழுக்க, ஏண்டி இதை கேட்குறங்கிற மாதிரி இவளுக்கு அதெல்லாம் கண்டபடி ஒரு காதல், இதை பேசி என்னத்துக்காக்குறது, வாங்க நம்ம செலிப்ரேட் பண்ணலாம், எவ்வளோ நாள் கழிச்சு பார்த்துருக்கோன்னு சொல்லிட்டு டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவோ மனசுக்குள்ள நான் இந்த ஜியோமாக்கு ஹெல்ப் தானே பண்ணேன், ஆனால் அவன் டிராக்டரை விட்டு என்னை கொல்ல பார்த்தான்னு சொல்லி யோசிக்க, ஹீரோயினோ இப்படி போய் மேலே போயோ சொல்லி இப்படி போய்க்குள்ள மாட்டிக்கிட்டனே அப்படின்ட்டு இருக்கா. ஜியாவை பார்த்த ஃப்ரெண்டு பையனும் ஜியா திரும்ப வந்தது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ட்டு இருக்கான். அப்போ ஜியா காதில் வச்சு பார்க்க கம்மலை காணோம். ஐயோ எங்கே போச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லி கேட்க எல்லாரும் தேடுறாங்க. சரி விடுங்க அப்புறமா பார்த்துக்கலாம், கிடைச்சா கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டும் சாப்பிட்டுக்கிட்டும் இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ தயங்கிக்கிட்டே ஹீரோயினை பார்க்க வரான். ஏன்னா நம்ம ஹீரோயின் ஓவரா கோவப்பட்டா இல்லையா, அதுக்காக ஜியா கிட்ட இவளை பத்தி கேட்டிருக்கான். எப்பவுமே அவ அப்படிப்பட்டவளா கிடையாது, அவ கோவமே படமாட்டா, நீ அவளோட சீட்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்ட, அதனாலதான் அவன் பயங்கர கோவத்துல அப்படி பண்ணிருக்கான்னு சொல்லியிருக்கா. இது மட்டும் இல்ல நிறைய விஷயத்த கேட்டு தெரிஞ்சிருக்கான். ஸோ இப்போ நேரம் ஹீரோயின் கிட்ட வர, இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலாக நான் இங்கே சாரி கேட்கறதுக்காக தான் வந்தேன், வேணும்னு பண்ணல, அது தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி அப்பாலஜி அக்செப்டடுங்கிறா. நீ ஒரு பெரிய ஸ்கூலில் கிராஜுவேட் ஆகிருக்க, அப்புறம் எதுக்காக திரும்ப இந்த வில்லேஜ்க்கு வந்த, சிட்டிலே இருந்துக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதே கேள்வியா 50வது தடவைங்கிறா. என்ன 50ன்னு சொல்லி கேட்க, 50வது பர்சனாக நீ இதே கொஸ்டின் என்கிட்ட கேட்குற. இது நான் பிறந்து வளர்ந்த இடம், எனக்கு காடு மலை ஏரி குளம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், இங்கே இருக்க லைஃப் ஸ்டைலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உனக்கெல்லாம் இது எங்கே தெரிய போகுது விடுங்கடா. இல்லை எனக்கும் நல்லாவே புரியுதுன்னு இவன் சொல்ல, அப்புறம் என்ன வேற ஏதாவது இருக்கா, நான் தான் உன் சாரியை அக்செப்ட் பண்ணிட்டேன்னு சொன்னல, கிளம்ப வேண்டியது தானேன்னு சொல்லி கேட்க, நான் இங்கே சாரி கேட்கறதுக்காக தான் வந்தேன், நீ ரொம்ப நல்லாவே டிராக்டர் ஓட்டுற, தயவு செஞ்சு திரும்ப அதை ஓட்டாதான்னு போகிறான். இப்போ இவன் ரூமில் வந்து பார்க்க ஜியாவோட கம்மல் இவனோட ஃபேண்ட்டில் மேலாப்பில் இருக்கு. ஸோ இதை வச்சு தான் ஹீரோ கூட பேசியிருப்பா போல, என்னன்னு தெரியல. இப்போ நெக்ஸ்ட் டே ஜியாவுக்கு ஃப்ரெண்டு பையன் ஓடி வந்து, ஆக்சுவலாக ஏர் பியூரிஃபையர் ஒருத்தர் கேட்டாருன்னு வாங்கினேன், கூட இன்னொன்று எக்ஸ்ட்ராவும் வாங்கிக்கிட்டேனா, அதனால தான் நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, இல்லை எனக்கு வேணா நீயே வச்சுக்கோன்னு சொல்லி சொல்லும்போது, இல்லை உன்னோட ஸ்டோரியில் பார்த்தேன், உன்னோட ஆஃபீஸில் இது போல் ஒன்று வச்சிருக்க, ஸோ இங்கேயும் ஒன்று யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி கொடுக்க, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப லக்கி தான் போ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டா. இவனும் அப்போ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கீது இல்லை தானே அப்படி சொல்லிட்டு கேட்க, இது வரைக்கும் யாரும் கிடைக்கல, பட் கல்யாணம் பண்ணா பெரிய பணக்காரனை தான் பண்ணுவேன்னு சொன்னதும் இவன் மூஞ்சி வாடிடுச்சு. சரி வா இதை நான் வீட்டுக்கே கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு அவளோட கம்மலை இவன் கொடுக்குறான். நீ கண்டுபிடிச்சிட்டியான்னு சொல்லி கேட்க, இல்லை ஜியோமா தான் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்கிறான். அப்போ இது ஒர்க் அவுட் ஆகல போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க வரா. இந்த பக்கம் ஹீரோயின் அவன் ஃபேமிலி எல்லாரும் அறுவடை பண்ணது போல தெரில சீட்ஸ் எல்லாம் காய போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஜியா வந்ததும் அவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க, வீட்டில் இல்லைன்னு சொல்ல, நான் இங்கே உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேங்கிறா. சரி என்ன விஷயம் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, உன் கையிலெல்லாம் அங்கங்கே ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சு, அப்போ கண்டிப்பாக உனக்கு அலர்ஜி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஸோ இந்த ஏர் பியூரிஃபையர் வச்சுக்கோ, உனக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும்னு சொல்லி கொடுக்குறா. அவனும் வாங்கிக்கிட்டான். ஆக்சுவலாக ஜியாவுக்கு இவனை பிடிச்சிருக்கு, அதாவது பணக்கார பையனை தானே இவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை, அதுக்கேற்ற மாதிரியே ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ தான் நம்ம ஹீரோவாச்சு. சிட்டியில் இருக்கும்போதே இவனை இவளுக்கு தெரிஞ்சிருக்கு.
ஸோ இவனோட இருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறா. இப்போ ஈவினிங் போல் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வேறு இதெல்லாம் காய போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, மழை வேறு நல்லா பெய்யுது, நான் போய் பார்க்குவேன் அப்படின்னு யோசிச்சுவேன். தேவையில்லை, இது ஏன் வேலை கிடையாது, நான் எதுக்கு மூக்கு நுழைக்கணும்னு சொல்லிட்டு நாய்க்குடி கூட பேசிக்கிட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டான். ஆனால் பாவம் இங்க நல்லா மழையும் காற்றும் வர காய போட்ட சீட்ஸ் எல்லாம் மூடி வைக்க கூட முடியல. அந்த பெரிய கவர் மாதிரி இருக்கு இல்லையா, அது இழுக்கவே முடியல அம்மாவால். வலிக்கு விட்டு அப்பா கீழெல்லாம் விழுந்துட்டு இருக்காரு. கட் பண்ணா இப்போ ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் போல இருக்கு, அங்கே உட்காந்துட்டு இருக்கா. என்ன ஆகிருக்குன்னா, அங்கே இவங்களால அந்த கவரை போட்டு அதை மூடவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஸோ அப்படி அதையெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்பா கீழெல்லாம் விழுந்துட்டார் இல்லையா, அவரை உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். ஸோ இப்போ இதை நினச்சிக்கிட்டு குளிரில் நடுங்கிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க ஹீரோ வரான். அப்பாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இவ ஓகே சொல்லிட்டு நடுங்கிக்கிட்டு இருக்கான். நீ கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ல ஹீரோயினும் அவனை பார்த்து ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் மேலேயே சாஞ்சிக்கிட்டா. அவளை தொட போக இவன் கையெல்லாம் பயங்கர அழுக்கா இருக்கு. ஸோ எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே எங்கேன்னு சொல்லி முழிச்சவன் கடைசியில் தலையை வச்சே தலையோடு அப்படியே பிடிச்சிக்கிட்டான். அப்படி தொட்டு பார்க்கவும் தான் தெரியுது இவளுக்கு நல்ல காய்ச்சல் அடிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ அப்படியே அவளை தூக்கிக்கிட்டு போகிறான். கட் பண்ணா இப்போ வீட்டில் இருக்காங்க. ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்தவன் நைட்டு ஃபுல்லாக இவன் கூட தான் இருந்தனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அம்மா என் அம்மா அப்பா எங்கே அப்படி சொல்லிட்டு எழுந்திருக்கும் போது நீ படு அப்படின்னு சொல்லி படுக்க வச்சுட்டு அம்மா ஓகேவா தான் இருக்காங்க, உன் அப்பாவும் குணமாகிக்கிட்டு தான் வராரு, நீ இந்த மருந்து குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க அதில் சர்க்கரையெல்லாம் போட்டு வச்சிருக்கான். இதில் போட்டியா என்ன அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஆமான்னு சொல்லிக்கிட்டு சரி நீ நல்லா ரெஸ்ட் எடு அப்படி சொல்லிட்டு கிளம்புறான். ஸோ இப்போது இவங்க எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த வயலில் வந்து பாத்தி கட்டுவாங்க சம்திங் எதுவும் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக தோண்டிகிட்டு இருக்கான். இதை பார்த்த ஃப்ரெண்டு பையன் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு இப்படி பிடிச்சி இப்படி பொசிஷனில் நின்று வெட்டணும், அப்போ தான் கரெக்டாக வரும்னு சொல்லி கொடுத்துட்டே ஆமாம் ஜியோமா எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்களுக்கு எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் ஏதாச்சும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நீங்கள் வந்தேங்கிறான். இதெல்லாம் நீ முன்னாடி சொல்லணும்னு சொல்லிட்டு ஓடினவன் நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ ஹீரோவும் அதை பண்ண ஆரம்பிக்க இங்கே ஃப்ரெண்டு பையன் ஓடி வரான். நீ ஓகே தானே என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்க அதான் புயலும் மழையும் சேர்ந்து வந்துச்சு இல்லையா, அதுதான் கொஞ்சம் சிரமமாகிடுச்சு, இப்போலாம் ஓகேங்கிறா. அது சரி இந்த லென்சியான் என்ன பண்ணிட்டு இருக்கான், லூசுத்தனமாக எதுவும் பண்ணிக்கிட்டு இருந்தான், நீ எதுக்கும் கவலைப்படாத நான் எப்படி பண்ணணும்னு கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஆமா எங்கள் வாட்டர் பாட்டில் அப்படி சொல்லிட்டு கேட்க லென்சியான் ரூமில் இருக்குன்னு சொல்கிறா. சரி அதை எடுக்க வர அதுக்குள்ளே இருக்க ஏர் பியூரிஃபையரை இவன் பார்த்துட்டான். இது நான் ஜியாவுக்கு கொடுத்ததா என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே கிளம்புறான். இப்போ இந்த பக்கம் ஹீரோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அங்கே ஜியா வந்து நான் வேணா உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி கேட்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டலாம் உன்னால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இவன் ஹீரோக்கு ரூட் போடுறது ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நீ கரெக்டாக பண்ணுறது அதாவது நான் பார்க்குறேன் நீ அப்படி சொல்ல சரின்னு சொல்லி உட்காரன்ட்டான். இவனும் உட்காந்துக்கிட்டே இவனோட பேசிகிட்டு இருக்கிறத ஃப்ரெண்டு பையன் பார்க்குறான். இப்போ டக்குன்னு எழுந்தவ ஐயோ பூச்சின்னு சொல்லி பயப்பட என்னை மன்னிச்சிடு எனக்கும் இந்த பூச்சினா பயம் அப்படின்ட்டான். நான் வேணா ஹெல்ப்புக்கு வேற யாராச்சும் கூப்பிடுவான்னு சொல்லி கேட்க ஏன் உடனே வேணான்ட்டான். நீ பிறந்து வளர்ந்ததே இந்த இருந்தா உனக்கு இந்த பூச்சியை பார்த்தா பயமா இருக்கா, நீ என்ன பண்ணாலும் நீ நினைக்கிறது நடக்காதுமான்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கான். இப்போ இங்கே இவன் என்ன பண்ணாலும் கண்டுக்கவே மாட்டேங்கிறானே, ஏதாச்சும் பிளானை போடணுமே சொல்லி யோசிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்க கரெக்டாக ஃப்ரெண்டு வருவானா. நான் பயந்தே போயிட்டுண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி சாரி அதை விடு, லென்சியான் ரூம்ல ஒரு ஏர் பியூரிஃபையரை பார்த்தேன், அது நான் உனக்கு கொடுத்ததான்னு சொல்லி கேட்க அப்படியா அது அவன் ரூம்லயா இருக்கு, நான் அதை சியோமா கிட்டல கொடுத்தேன் அப்படிங்கிறா. நீ அவளுக்கு கொடுத்ததை பாரு, அவனுக்கு கொடுத்துட்டான், இந்த பிள்ளையே இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இவன் இதை முழுசா நம்பிக்கிட்டான். சியோமாக்கு கொடுத்ததால உனக்கு என் மேல கோபமா என்னன்னு சொல்லி கேட்க சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மொத்தமா இவளை நம்பிக்கிட்டான். அதுக்கப்புறம் நீ லின்சியான் கூட கொஞ்சம் அளவாகவே பார்த்து நடந்துக்கோ, எனக்கு தெரியும் நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு, இருந்தாலும் அவன் ஜியோமாவோட ஃபியான்சி ஆச்சு, நீ இப்படி அவங்க கூட போய் உட்காந்துக்கிட்டு இருந்தனா எல்லாரும் தப்பாக பேசுவாங்க அதனால தான் சொன்னங்கிறான். இல்லை அவன் வேலையை கரெக்டாக பார்த்தானா இல்லையாங்கிறத பார்க்க தான் நான் உட்காந்தேன்னு சொல்லி இவ சொல்ல கரெக்டு அவன் ஜியோமாவை ஃபோல் பண்ணக்கூடாதுல்ல, அதான் நான் கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ நல்லா அப்படியே குளிச்சுட்டு இருக்க கரெக்டாக ஹீரோயின் தூங்கி வளைஞ்ச மூஞ்சியோடு உள்ளே வந்துட்டு இருக்கான். இவன் கரெக்டாக குளிச்சு முடிச்சுக்கிட்டு டவலை எடுக்கும் போது நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிட்டான். அப்புறம் அப்படியே கண்ணையெல்லாம் இது பண்ணிட்டு பார்க்கவோ இவன் ஹீரோயினோட கண்ணை பார்க்கணுமே, இவனை பார்த்துட்டு ஐயோ என்ன பண்ற அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பிக்க நீ கதவை தட்டிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் சத்தம் போட நீ கதவை அதுக்கு மூடி இருக்கணும்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கா. இவன் இங்க டவலை கட்டிக்கிட்டு வந்துட்டேன் ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றியான்னு சொல்லிட்டு இவன் நகர கரெக்டாக கால் ஸ்லிப் ஆகி விழ போயிட ஹீரோவில் பிடிச்சி இழுக்க அது 4 ஹெட்ல கிஸ் கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இதை பார்த்தவ ஹீரோவை பார்த்து முழிக்க ஹீரோவை இவ்வளோ பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அவளோ விழுந்தெந்திரிச்சு ஓடியே போயிட்டா.
எங்க ஹீரோவோ ஏன் ஹார்ட் இவ்வளோ துடிக்குது, ஒருவேளை நான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா என்ன அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ண அப்பா ஓரளவு ரெடி ஆகிட்டாரு. இத்தனை நாள் என்ன நல்லா பார்த்துக்கிட்டீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாப்பா நமக்கு உரம் அனுப்புறேன்னு சொன்னாங்கல்ல, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி கேட்க, வேணாம் லின்சியானே போயிட்டாங்கிறாரு, அவனுக்கு எப்படி அதை லோட் பண்ணணுமா அது தெரியுமா என்ன அப்படி சொல்லிட்டு யோசிக்க ஹீரோ ஒருத்தியெல்லாம் எடுத்து போட்டு அப்படியே ஜாலியாக பாட்டு பாடிட்டு வண்டியில் வந்துட்டு இருக்கான். பையன் ஹெட்செட் வேற போட்டிருக்கானா, ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்குனது ஒவ்வொரு மூட்டையாக விழுந்துட்டு இருக்கு. தாத்தா பார்த்துட்டு கத்துறாரு, ஹெட்செட் போடுறதுல காது கேட்கல. அவன் பாட்டுக்கு ஒரு வைப்லேயே போயிட்டு இருக்கான். இப்போ வீட்டுக்கு வந்ததும் ஆசியா ஹீரோயின் வந்துட்டியா அப்படி சொல்லிட்டு அதை எட்டி பார்க்க பாதிக்கு பாதி கூட இல்லை. நீ கரெக்டாக கட்டிட்டு தான் வந்தியா அப்படி சொல்லிட்டு கேட்க, கட்டுறேன்னே அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா இப்படி கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேனே சொல்லிட்டு கட்டினது லூஸாக இருக்கும்னு நினைக்கிறேங்கிறான். இப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லி யோசிச்சவன், இங்கே பாரு மிஸ்டர், வா போய் கீழே போட்டதெல்லாம் தூக்கிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டேன். ஏன்ட்ட விட்டு நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். ஸோ இப்போ திரும்ப அதே வழியில் வந்து கீழே போட்டதை எடுத்து போட்டு கண்ணாடியை பார்க்குறான். அதில் ஹீரோயினோட முகம் மட்டும்தான் இவனுக்கு தெரியுது. இவனுக்கே புரியல எதுக்காக என் மனசு ஃபுல்லாக நீ மட்டும் இருக்க சியோமா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் குக் பண்ணிகிட்ருக்க, ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். அதிகமாக வுட் போடாத கொஞ்சம் கொஞ்சமாக போடு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த உரத்தில் பண்ண விஷயத்த நான் மறந்துட்டேன் சரியா அப்படின்னு சொல்ல, என்ன இப்போ என்ன ஆர்கியூ பண்ணுமா என் கூட, அது திரும்ப எடுக்க நான் போயிருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் உட்காந்து வேலையை பார்த்துட்ருக்கேன். அட்டேங்கப்பா இப்போ எதிர்த்து பேசலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டியான் இருக்கா. ஸோ இப்போது ஒரு நிமிஷம் இங்கே வா வேலைன்னு சொல்லி கூப்பிட்டேன். நான் அப்படி சொல்லிட்டு கேட்குறேன். ஆமாம் நீ தான் எழுந்துறீங்க. இவன் எழுந்து நின்னதோ இந்தா இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு கொடுக்குறா. இவனும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அடி சூடாக கொடுப்பேன்னு சொல்லிட்டு உட்காந்தவன் நம்ம ஹீரோயினியை தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் காலங்காத்தாலேயே காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். எதுக்காக காலங்காத்தால இங்கே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி கேட்க, வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கூட்டிகிட்டு வரா. இங்கே பார்த்தியா இதான் என்னோட சீக்ரெட் பிளேஸ் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே நானே அரேஞ்ச் பண்ணேன், நானே வச்ச பிளான்ஸ்ன்னு சொல்லி காட்டுறா. ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி தான் இந்த ஐட்டம் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பா போல். பரவாயில்லையே அமேசிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே மட்டும் தான் நினச்சிக்கிட்டு நல்லா இருக்குன்ட்டு இருக்கான். அப்புறம் என் அம்மா கிட்ட சொல்லிடாத, அவங்க கிட்ட சொன்னால் நான் டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு நினச்சி என்னை திட்டுவாங்கன்னு சொல்ல, உன்னோட திறமையே உனக்கு தெரிய மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் இவன். அப்போ அங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்கு. என்னது இது அப்படி சொல்லிட்டு கிட்ட போக, அதை அழுத்தாதன்னு அவள் சொல்ல அழுத்தி விட்டான். அது நெருப்பு பிடிச்சா வரதுக்காக செட் பண்ணி வச்சிருப்ப போல தண்ணியை, அது ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிட இப்போ ஓடி வந்து அதை ஸ்டாப் பண்ண வர டக்குன்னு கால் ஸ்லிப் ஆக்கிடவும் ஹீரோ பிடிச்சிக்கிட்டான். ஐயோ திரும்ப இதுக்காக நான் வெளில போன மாதிரி ஹீரோயின் யோசிக்க, நான் திரும்பவும் இவ்வளோ பிடிச்சிட்டேனா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நினைப்பேன். இவ்வளோ என்னை இப்படி பார்க்காத விடுன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா விலகி டக்குன்னு ஆஃபும் பண்ணுறா. ஹீரோயினோட முகமெல்லாம் சிவந்து போயிடுச்சு. ஹீரோவும் பார்க்குறான். இப்போ அடுத்து இன்னொரு புது கேரக்டர் என்டர் ஆகுது. ஆளும் கெட்டப்புமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இங்கே ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இவன் மனசுல என்ன நினச்சிட்டு இருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்க, ஹீரோ ரோஸெல்லாம் வச்சிருக்கான், என்னத்தை பண்ண போறேன்னு தெரியல. இதில் புது கேரக்டர் வேற வந்துட்டு இருக்கு. இங்கே ஹீரோயினும் அது நான் செட் பண்ணி வச்சது, நீ அதை அழுத்த போக விழுந்துடுச்சு சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இட்ஸ் ஓகேன்ட்டு இருக்கான். அப்போது உன் கார்டன்லேருந்து இதை பறிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸை எடுக்க கரெக்டாக அந்த புது கேரக்டர் இந்த வழியாக கிராஸ் ஆக ஹீரோயின் பார்க்க அவன் பார்க்க, டே சோ நீ எங்கடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வரா. அட சியோமா நீயான்னு சொல்லிட்டு ஹக் பண்ண வர ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிட்டு, என்ன திடீர்னு இங்கே, இது லின்சியான் அப்புறம் ஸோ என்னோட கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணி வைக்கிற ரெண்டு பேருக்கும், நீ எங்கேருந்துடா புதுசாக வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்க்க, இவன் உன்னோட ஃப்ரெண்டா என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறான். இவன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வந்தவன் கொஞ்சம் தயங்க, நான் சியோமாவோட ஃபியான்சின்னு சொல்கிறான். என்ன இப்படி சொல்கிறான், எப்போ நான் தானே இந்த லைனை சொல்லுவேன்னு சொல்லிட்டு பார்க்குறா. அப்போ நீ எங்கேஸ்டா அப்படி சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் பெரிய கதை, நீ வந்த விஷயத்த சொல்லலையேன்னு சொல்லி கேட்குறா. ஜியோகிராஃபி மேகசின் பண்ணலான் இருக்கேன், ஸோ வில்லேஜ் சைட் ஃபிலிம் பண்ணால் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் இங்கே வந்தேன், நீ வில்லேஜ் கமிட்டி கிட்ட என்னை கூப்பிட்டு போறியோன்னு சொல்லி கேட்க, ஓ கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கண்டிக்கவே இல்லை, அவள் பாட்டுக்கு அவனோடு போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் இத்தனை தூரம் போனதுக்கப்புறம் வாலன்சியான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறா. ஹீரோ கையில் இருக்க ரோஸை ஹீரோயின்ட்ட காட்டவே இல்லை, மறைச்சு வச்சிருக்கான். கண்டதை போட்டு நினைக்கக்கூடாது லின்சியான்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்த ரோஸை தூக்கி போட்டு போகிறான். இப்போ ஹீரோயின் வந்து வாடகைக்கு போல அங்கே ஸ்கூட்டர் நிற்கிது, அதை எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்டை உட்கார வச்சுக்கிட்டு ஹீரோ நின்றுட்டு தான் இருக்கா, கண்டுக்கவே இல்லை. அவன் ஏதோ பேசக்கூட வரா, அவள் பாட்டுக்கு அவனை கூப்பிட்டு போயிட்டா. இவன் ஜஸ்ட் ஸ்கூல்மேட் தானா, ஆனால் எதுக்காக இவ்வளோ இவன் ஹாப்பி ஆகுறாங்கிற மாதிரி யோசிக்க, பின்னாடியே ஃப்ரெண்டே இன்னொரு வண்டி எடுத்துகிட்டு வந்து வா ஏறலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறான். பிள்ளை எப்படி தனியாக அனுப்ப முடியும், வா வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடி அவளுக்கு தெரியாமல் உருட்டிக்கிட்டு வராங்க வண்டியை. இங்கே முன்னாடி போன ஹீரோயினும் வா நான் ஒன்று அழகான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. இவங்களும் அப்படியே தெரியாமல் வந்துட்டாங்க. பார்த்தா வண்டி நிற்கிது.
கீழே இறங்கி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் நம்மளை பார்த்துக்கூடாது சரியான்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவனை இந்த பிளேஸ்க்கெல்லாம் கூட்டு வரணுமாங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் அங்கே இருக்கக்கூடிய பேம்பூஸ் பற்றி கதை சொல்கிறா. ஃபர்ஸ்ட் 4 வருஷத்துக்கு 3 சென்டிமீட்டர்ஸ் தான் வளருமாமா. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு 20 சென்டிமீட்டர் வளர ஆரம்பிக்குமாமா. ஸோ அப்படியே இந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய சிறப்பையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கா. நீ இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஃபோட்டோ எடுக்க போகும்போது கால் ஸ்லிப்பாகி விழ போக நம்ம ஹீரோயின் பிடிச்சிட்டு இருக்கா. என்ன இதெல்லாம் வேணும் தான் பண்ணுறானா என்னன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு கடுப்பாக அப்படிலாம் ஒன்றும் தெரிலடா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். டேய் நீ அவன் ஃபியான்சிடா, ஆனால் உன் மூஞ்சில் எந்த கவலையும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இங்கே ஹீரோயினுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டிக்கிட்டு வா நீயே எடுப்பியாமான்னு சொல்லிட்டு அவளை சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஒழுங்கா மேலேருந்து கையிடுறான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வெறியாகுது. மனசுக்குள்ள தான் திட்டிகிட்டு இருக்கான். இதை பார்த்த ஃப்ரெண்டு பாரு இவன் இதெல்லாம் வேணும் தான் பண்ணிட்டு இருக்கான் பாரு அப்படிங்க. நீ இவ்வளோ ஓவர் ரியாக்ட் பண்ண அவசியமே இல்லைன்னு சொல்ல சரி நான் ஓவர் ரியாக்ட் பண்ணல, நீ ரொம்ப சில்லு தான் சொல்லிட்டு அவன் கை மட்டும் கிடைக்கட்டும் துண்டு துண்டா வெட்டுறன் போயிட்டு இருக்கான் ஃப்ரெண்டு. இங்கே இவங்க கடைசியில் உட்காந்தே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடு. வெட்டுறன்னு சொன்ன நல்ல கையை போய் வெட்டுப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க முடியாமல் எழுந்து போயிட்டு இருக்கான். இங்கே ஈவினிங் போல் ஃபோட்டோஸ் எடுத்து முடிச்சுட்டு அப்போ இதெல்லாம் வச்சு எங்கள் வில்லேஜை நீ ப்ரொமோட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக ஜியா வர இவன் என்னோட ஜூனியர் கிளாஸ் மட்டும்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு பார்ட்டிக்கு வந்துட்டு அவங்க கீழே கொட்டிட்டாங்க அவங்க வாங்கிட்டு வந்ததெல்லாம், அதை எடுத்து போட்டுருக்கா ஹீரோயின் ஓடி போய். இங்கே இவ்வளோ ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 பேரும் பர்ஃபெக்ட் மேட்சாக இருப்பீங்கங்கிறா. இவனும் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கான். சரி இப்போ கட் பண்ணால் ஹீரோயினோட வீட்டில் விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இவன் ஹீரோயினோட அப்பா அம்மாவை அம்மா அப்பான்னு தான் கூப்பிட்றான். நீ ஓவரா தாண்டா பண்ணுறங்கிற மாதிரி ஹீரோக்கு வெறியாகுது. நீ அவங்கள இப்படிலாம் கூப்பிடணும்னு அவசியம் இல்லையே, நான் உன்னோட பிரதரின்ல ஆக போகிறேன், இந்த நானே உனக்கு ஊற்றி தரேன்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல அதை எடுத்து ஊற்றி கொடுக்குறான். அவன் வேணான்னு வாயில் சொல்லிக்கிட்டு வேணும்னே அதை சாச்சி இவன் கை மேல விழுகிற மாதிரி பண்ணிட்டு ஐயோ எரியுதுன்னு சொல்லிட்டு ஆக்டிங்கை போட ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஊத்திட்டிக்கிட்டு இங்கே கூடன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. நான் எதுவுமே பண்ணலையடங்கிற மாதிரி ஹீரோ பார்க்க விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் வேணும்னு பண்ணலன்னு சொல்லிட்டு ஆக்டிங்கை போடுறான். இவன் எங்க ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு வா வச்சல் தண்ணி இதை காட்டலாம் அப்பதான் சரியாகும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அடி லூசு அவன் இதெல்லாம் வேணும்னு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். தென் இப்போ ரூமுக்கு கூட்டிட்டு வந்து ஆயில் மீட்டை போட்டு விட்டுக்கிட்டு பாரு இவன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ தான் திட்டுறா. விடு அவர் இதெல்லாம் வேணும்னு பண்ணலன்னு சொல்லிட்டு இவன் சிரிச்சுக்கிட்டே சொல்ல இல்லை காயம் எவ்வளோ பெருசாக இருக்கு பாரு இதெல்லாம் அவன் தப்பு தான் சொல்லிட்டு ஹீரோ தான் திட்டுறா. அப்போ ஹீரோ உள்ள வந்து உன் அம்மா உன்னை கூப்பிட்டாங்கன்னு சொல்ல எதுக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. தெரில நீயே போய் கேட்டுக்கோன்னு சொல்ல சரி அப்போ நீ ஏன் இந்த ஆயில்மெண்ட் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. இதை பார்த்த ஹீரோ அப்போ மற்றவங்களுக்கு ஆயில்மெண்ட் போட உனக்கு இவ்வளோ பிடிக்குமான்ட்டு போகிறான். இவன் எழுந்து அப்படியே ஹீரோனோட ரூமை பார்க்க அங்கே ஒரு ஸ்கேட் போர்ட் இருக்கு. இதை பார்த்ததும் அப்போ இன்னும் இவ இதை வச்சுக்கிட்டு தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ இவனோட அம்மா மெசேஜ் செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டு இருக்கு, எங்கே போய் தொலைஞ்சு சீக்கிரமா வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நான் என்னோட ஹாப்பினஸ்க்காக வந்திருக்கேன், திரும்பலாம் வரமாட்டேங்கிறான். அப்புறம் கட் பண்ணா ஹீரோயினுக்கு அந்த ஸ்கேட்டிங்கை பழக்கி விட்டுட்டு இருக்கான். எனக்கு இதெல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்ல விடு நான் திரும்ப உனக்கு டீச் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து ஜியோமா தோட்டத்துக்கு போலியான்னு சொல்லி கேட்க அங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா அப்படிங்கிறா. சரி போய் செக்காவது பண்ண வேணாமான்னு சொல்லி கேட்க என் அப்பா காலையிலேயே போய் பார்த்துட்டாருங்கிறா. அப்படியா அப்போ சரி கேரியான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மூஞ்சியை திருப்பிக்க லின்சியான் நீயும் கூட வாவே அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறா ஹீரோயின். ஆமா ப்ரோக்கு தெரியலன்னா நான் வேணா சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு இவனும் கூப்பிட அந்த ஸ்கேட் போர்டை பார்த்த ஹீரோ நோ தேங்க்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்டட்னு சொல்லி கிளம்பிட்டான். வா நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு இவங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென் இப்போ கட் பண்ண நைட்டு நம்ம ஹீரோயின் அம்மா கிட்ட வந்து அம்மா என்னோட ஸ்கேட் போர்டை பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்குறா. இல்லையேம்மா அப்படின்னு சொல்ல சரி லின்சியாவது பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்குறா. அவதும் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனாமா அப்படிங்கிறாங்க. பார்த்தா இந்த பக்கம் ஹீரோனோட ஸ்கேட் போர்டு தூக்கிட்டு வந்து ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ணிருக்கான். ஆனால் அவனுக்கு இது சுத்தமாக வரமாட்டேங்குது. காலெல்லாம் டைப் அடிக்குது, விலக போகிற தொப்பனி கீழே தான் விலகலை, மற்றபடி சுத்தமாக வரவே இல்லை. ஏன் என்னால் இது முடியவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ அப்படியே ஒரு ஜர்க்கில் பிக்கப் ஆகி அப்படியே ஆடிக்கிட்டே போயிட்டுருக்கு. பரவாயில்ல நல்லா தான் போகுது போலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண அப்படியே ஸ்கேட் போர்டு குழி பக்கமாக போக பாவம் அதுக்குள்ளே விழுந்துட்டான். ஸ்கேட் போர்டு இந்த பக்கம் தெரிச்சிடுச்சு. இப்போ அந்த வழியாக நம்ம ஹீரோயின் டார்ச் எடுத்துக்கிட்டு ஹீரோவை தேடிக்கிட்டே ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவனை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கா. கரெக்டாக புதற்குள்ளே விழுந்த ஹீரோக்கு இது கேட்டுருச்சு. தயவு செஞ்சு என்ன மட்டும் கண்டுபிடிச்சிடாதன்னு உட்காந்துட்டு இருக்கான். கரெக்டாக இவனுக்கு கால் பண்ணிக்கிட்டே வர ஃபோன் ரிங் ஆனதுல சவுண்டு கேட்டுருச்சு. கரெக்டாக இவன் பக்கமே லைட்டை போட்டு லின்சியும் நீயா அப்படின்னு சொல்லி கேட்டவன் ஸ்கேட் போர்டை பார்த்து ஏன் ஸ்கேட் போர்டு அப்படின்ட்டா. கண்டுபிடிச்சிட்டா ஒரே சிரிப்பு தான். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்க தட்டி விட்டுட்டு ஸ்கேட் போர்டை தூக்கிட்டு போனவன் இந்தா ஸ்கேட் போர்டை நீயே வச்சுக்கோன்னு சொல்லி அவட்டே கொடுத்துட்டு வேகமாக போயிட்டா பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. அம்மா கேட்டப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னீங்கன்னு சொல்லி இவ கேட்க வாயை மூடுன்ட்டு கடுப்பில் போகிறான். இப்போ அடுத்த நாள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக அந்த கேமராவும் கைமா ரெடியாக வந்து நின்றுட்டான். ஹீரோயின் பின்னாடி ஹீரோவும் வர நம்ம தானே ஃபோட்டோ போய் எடுக்க போகிறோம்,
உனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும் இல்லையா இடம். இவர் இந்த இடத்த சேர்ந்தவரும் கிடையாது, இவருக்கு தான் ஒன்றும் தெரியாதுல்ல, வீட்டிலே விட்டுட்டு வரலாம் இல்லையாங்க. அதுவும் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் தலையாட்டுறா. இல்லையே நானும் வருவேன், இப்போ தான் சாப்பிட்டேன், கொஞ்சம் நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு முன்னாடி கிளம்பிட இவனை பார்த்துட்டு ஹீரோயினும் ஸ்மைலை போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டா. இவன் இதை பார்த்து கடுப்பாகி பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இப்போ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக வந்துட்டாங்க. ஹீரோயினை நிற்க வச்சு ஃபோட்டோஸ் எடுக்க பார்க்க ஒன்றும் சரிப்பட்டு வர மாட்டேங்குது. ப்ரோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படி சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்க ஹீரோ அதுக்கு பதிலே பேசல. சரி நான் வேணா ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்க இல்லை நீயும் என்னோட மாடல் ஆச்சே, நான் என்னோட அசிஸ்டண்ட்டையும் கூப்பிட்டு வராமல் விட்டுட்டேன், பரவாயில்ல விடுங்க. லென்ஸியான் ஹெல்ப் பண்ணலன்னா நான் இன்னும் கொஞ்சம் நாள் இங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்ட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினும் வாவே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கூப்பிட சீக்கிரம் முடிச்சா கிளம்பிடுவான்னு சொல்லிட்டு வரான். இது ஸ்டார்டிங் தான்டா, வா வா அப்படிங்கிற மாதிரி இவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். ஸோ இப்போ ஹீரோவும் வந்து கேமராவை பிடிக்க இவன் ஹீரோயினுக்கு போஸ்ட் சொல்லி கொடுக்குறாங்கிற பேரில் தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்கான். கண்டிப்பாக நீ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இங்கே வரலடா, எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி வேகமாக இழுக்க இன்னும் எடுக்கவே ஆரம்பிக்கலையேன்னு சொல்ல என்ன பண்ணுற நீ அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கிறா. ஃபர்ஸ்ட் விடுறியான்னு 2 பேரும் சண்டையும் போட ஆரம்பிச்சிட அட 2 பேரும் விடுங்கடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நடுவில் தட்டி விட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்த ஃப்ரெண்டு பையன் சியோமா உனக்கு தான் ஆல்ரெடி ஃபியான்சி இருக்கல, ஸோ கொஞ்சம் ஒழுங்கா தானே நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதுல என்ன இருக்கு, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜியா சொல்ல சாரி ப்ரோ தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்கன்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கிறான். அப்ப ஹீரோயின் இழுத்துட்டு வந்து இந்த பக்கமா நிக்க அவன் தட்டு விட்டு நின்றுட்டு இருக்கான். இவனோட போட்டோஸ் எல்லாம் நம்ம வில்லேஜ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ண போதுடான்னு சொல்லி இவ சொல்ல அவனோட டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும்னு கூட உனக்கு தெரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்புல நின்றுட்டு இருக்கான். இப்படியே தான் நீ பண்ணுவேனா ஒழுங்கா வீட்டுக்கு போயிடுன்னு வேற இவ சொல்றா. என்னமோ பண்ணி தொலைங்கிற மாதிரி ஹீரோ போய் உட்காந்துக்கிட்டான். அப்புறம் அப்படியே ஹீரோயினும் ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். அடுத்து 3 பேரையும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படிதான் அடுத்த போஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்க, இப்போ நீ முடிச்சியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஹீரோ. உனக்கு என்னடா அவசரம் அப்படி சொல்லிட்டு திரும்பினவன் கால் ஸ்லிப் ஆகிடுச்சு. ஹீரோ கேமராவில் உள்ளதை வச்சு அப்படியே அவனை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கான். இப்போதைக்கு கேமராவெல்லாம் காப்பாற்றி ஆகணும், அதனால அதை விட்டுட்டு தண்ணிக்குள்ளேயே குதிச்சுட்டான். அப்புறம் என்ன கட் பண்ணா குளிர் காய்ச்சலே வந்துடுச்சு போல இப்படி மூக்காடு போட்டு உட்காந்துட்டு இருக்கான். இதுல ஹீரோயின் வேற விழுந்து கவனிச்சிட்டு இருக்கா. இங்க பாரு நானா உன்னை தள்ளிவிட்டேன், உன்னோட லைஃப்லயே முக்கியமான ஒரு பொருளை காப்பாத்தி தானே கொடுத்துருக்கேன், நீ எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட சண்டைக்கு போக இங்க பாரு சியோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் இருந்து ஹீரோவை திட்ட ஆரம்பிக்க ஃபர்ஸ்ட் அவனை போக சொல்லணும் நான் தூங்கணுங்கிறான். ஏன்னா ஹீரோட ரூம்ல எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே அவன் இதான் சாக்குன்னு சியோமா எனக்கு தலையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயே டேராவை போட்டான். ஸோ இப்போ அந்த கடுப்புல உட்காந்துட்டு இருந்தா. அடுத்து ஹீரோயின் சூவோட ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. ஏன் அவனுக்கு என்ன கையாலாகாதா, நீ எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு இவன் கேட்க அவனால முடியும் தான், ஆனா இப்ப அவனுக்கு உடம்பு சரியில்ல, அதுக்காக தான் நான் அவனுக்காக பண்றேங்கிறா. என்னத்தையோ பண்ணி தொலைங்கிற மாதிரி ஹீரோயின் அனுப்பி விட்டுட கரெக்டா சூவரா உண்மையை சொல்லு, என்ன பர்பஸ்க்காக நீ உண்மையா இங்க வந்திருக்கன்னு சொல்லி கேட்க ஐ திங்க் உனக்கு அது நல்லா தெரியும் நினைக்கிறேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு ஹீரோயினை பார்த்தபடி உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்டிங்கை போட்டு ஜியோமான்ட்டு போயிட்டு இருக்கான். இப்ப நைட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நீ தான் நிறைய சாப்பிடணும் சரியான்னு சொல்லிட்டு அவனை சொல்லிட்டு உட்கார ஹீரோயின் சாப்பிட்டுங்க ப்ரோ அப்படி சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து சூ சொல்றான். நீ நல்லா சாப்பிடுறா, நீ தானே நாளைக்கு ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சாப்பிட ஆமாமா இந்த கான்டெஸ்ட்லயும் சூப்பர் ப்ரைஸ் அடிக்கணும் சரியான்னு சொல்லிட்டு லைட்டாக ட்ரிங்க் பண்ணுறாங்க. அப்போ ஃப்ரெண்டு இது ஸ்ட்ராங்கான ட்ரிங்க்கு பார்த்து கொஞ்சம் குடிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு கால் வந்துட்டு ஓடிட்டான். இந்த சூவோ வேணும்னே ஹீரோவை வம்பிழுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து கல்பாக அடிச்சுட்டு ஹீரோவை பார்த்துட்டு இருக்கான். இதனால கடுப்பான ஹீரோவும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவன் குடிக்க ஹீரோ குடிக்கன்னு நிற்காம போய்கிட்டே இருக்கு. டக்குன்னு ஹீரோயின் பிடுங்கி வச்சுட்டு நான் தான் போதுன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேங்கிறா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டு இருக்க சூ கிட்ட வரத பாக்குறான். ஸோ அப்படியே போதையில மயங்கின மாதிரி ஹீரோ மேல விழுந்துட்டான். ஹீரோயினை தவிர இவங்க 2 பேருக்கும் தெரியுது இவன் வேணும்னு தான் பண்றான்னு. இப்போ சூவை வச்சு ரூம்ல கொண்டு வந்து படுக்க வச்சுட்டு நீ நாளைக்கு ஊருக்கு போறல, ஸோ சீக்கிரமா போய் தூங்குன்னு சொல்லி சொல்ல அப்போ நாளைக்கு என்ன சென்ட் ஆஃப் பண்ண வருவியான்னு சொல்லி கேட்குறான். கண்டிப்பா நான் வருவேன்னு சொல்லி ஹீரோயின் பேசுறது கேட்ட ஹீரோ டக்குன்னு அவளை பிடிச்சி இழுத்து சியோமா எப்பதான் நம்மளோட ஆக்டிங் முடிவுக்கு வரும்னு சொல்லி கேட்குறான். இது ஜியா சூ 2 பேர் கேட்டுதான் இருக்காங்க. என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க இனிமேல் எது உண்மை எது போயின்னு என்னால சொல்லவே முடியாம போயிட்டு இருக்குங்கிறான். இவளுக்கு பதிலே வரல. அவனும் அப்படியே போதையில மயங்கிட இது சூவும் ஜியாவும் கேட்டாங்க. ஸோ இப்போ வெளியே வந்ததும் ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜியா இதை பத்தி கேட்க என்னால் இப்போ சொல்ல முடியாதுங்கிறா. சரி நான் சொல்றதே கேளு, நான் உன்கிட்ட சொல்லியிருக்கல சிட்டில இருக்கும்போது ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் பயங்கர ரிச்சு அப்புறம் ஹேண்ட்ஸமும் கூட பர்ஃபெக்டான ஆளு. சிட்டில இருந்தது காரணமே எப்படியாச்சும் அவரோட சேர்ந்துடணுங்கிறதுக்காக தான். உனக்கு யாருன்னு அது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கிறா. அது லென்ஸியான் தான் சொன்னதோ இவன் மூஞ்சியே மாறிடுச்சு. ஆக்சுவலா நான் இங்க வந்ததும் நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷம் தான் பட்டேன். நான் நிஜமாவே சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்ல இப்ப ஹீரோயின் மொத்த உண்மையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஆக்சுவலா நாங்க 2 பேரும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கோன்னு. ஸோ உடனே ஜியா
ஜியோமா இங்க பாரு, உங்க 2 பேருக்கும் செட்டே ஆகாது. ஏன்னா லின்சியான் சிட்டில வளர்ந்த பையன், நீ கிராமத்துல வளர்ந்த பொண்ணு. அத்தனை தான் சொல்றேன்னு சொன்னது ஹீரோயினோட முகமே மாறிடுச்சு. தென் இப்ப நெக்ஸ்ட் டே வயல்ல ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த சூ வரான். நீ இன்னுமாடா இங்க சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, நான் இங்க தான் ஸ்டே பண்ண போறேன், உனக்கு என்னன்னு சொல்லிட்டு நீயும் ஜியோமாவும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிறான். உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்க, ஜியா என்கிட்ட போய் சொல்ல மாட்டேடான்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, அப்போ நீங்க நடிச்சுக்கிட்டு தானே இருக்கீங்கன்னு கேட்குறான். எது உண்மை போய்ங்கிறது உன்னால எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சுதுன்னு சொல்லி கேட்குறான் இவன். இங்க பாரு, நான் காலேஜ்ல இருந்து ஜியோமாவை லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்கிட்ட இருந்து அவளை ஸ்டீல் பண்ணணும்னு நினைக்காதங்கிறான். அதெல்லாம் முடிஞ்சு போன கதைன்னு இவன் சொன்னாலும் நான் கிவ் அப் பண்ண போறதில்லன்ட்டு போறான். இப்போ வேலையை முடிச்சுட்டு ஹீரோயின் கிட்ட வரேன். அவ துணி துவச்சிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட நல்லாவே பேசல. பட்டும் படாம வந்துட்டியா சரி அப்படின்னு சொல்லிட்டு போறா. இவளுக்கு வேற என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உட்காந்துட்டு இருக்க. ஜியா வரா. வந்ததுமே கால் ஸ்லிப் ஆகி அது உண்மையாவே அடிபட்டுச்சா என்னன்னு தெரியல. சேர் அங்கதான் இருக்கு, போய் உட்காருன்னு சொல்லிட்டு ஹீரோ போக, ஒரு நிமிஷம் இரு, ஜியோமா சொன்னா நீயும் அவளும் ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிறா. நிச்சயமாவே அவ தான் சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் தேவையில்லாம எதையோ நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போகும்போது இதெல்லாம் ஹீரோயின் உள்ள நின்று கேட்டுட்டு தான் இருக்கா. இங்க ஜியா கூப்பிட்டு, நான் உன்னை ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்காக ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்கிறா. இல்ல, நான் இந்த இடத்த சேர்ந்தவன் ஒன்றும் கிடையாது இல்லையான்னு சொல்லிட்டு போறான். இப்போ உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஜியோமான்னு சொல்லிட்டு ஜியா ஃபீல் பண்ண. ஜியா சொன்னதும் கரெக்டு தான் ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு போறா. தென் இப்போ கட் பண்ணா அந்த கடுப்பில் வேலை செஞ்சுட்டு இருக்க ஹீரோ வரா. பேசவே மாட்டேங்கிறா. இவ எதுக்காக தான் என்னை அவாய்ட் பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, என்னோட போட்ட அக்ரிமெண்ட்டை மட்டும் மறந்துடாதங்கிறா. எனக்கு நல்லாவே தெரியும் நீ ரிமைண்ட் பண்ணணும்னாலாம் இல்லை, நீ சொல்கிற வரைக்கும் நான் உன்னோட ஃபியான்சியை ஆக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம் போன்ட்டு இருக்கா. நானே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எதுக்காக நீ ஆக்ட் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி நினைக்கிறான். அப்போ நீ கேர் பண்ணது கூட எல்லாமே நடிப்புக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, ஆமாம் நீயே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுற, ஸோ உன்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டு இருக்கேங்கிறா. சரி நீ அப்படி ஒன்றும் நடிக்க தேவையில்லைன்னு சொல்ல என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னு கேட்குறா. எல்லார் முன்னாடியும் நீ தான் சொல்லியிருக்க, ஸோ அதுலேருந்து உன்னால் பின்வாங்கவும் முடியாதுன்ட்டு நின்றுட்டு இருக்கா. உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நின்றுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினோட அம்மா ஒரு கெட்ட செய்தின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வராங்க. இவங்க வளர்த்த நாய்க்குட்டி ஓடி போயிடுச்சாமா. ஸோ உடனே ஹீரோயின் தேட ஓடிட, நீயும் கொஞ்சம் போய் தேடுப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படியே 2 பேரும் ஊருக்குள்ள பயங்கரமா தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. கடைசியில் அப்படியே காட்டு சைடு வந்து தேடுவோம், அங்கதான் அவங்க நாய்க்குட்டி இருக்கு. ஒரு வலைக்குள்ள சிக்கி போயிருக்கு. பார்த்தா கிட்டே இன்னொரு குட்டி நாயும் இருக்கு. அதையும் தூக்கிக்கிட்டு இவங்க நாயும் கூட்டிட்டு வராங்க. ஹீரோயினோட சீக்ரெட் பிளேஸ்ல இன்னைக்கு நைட் தங்கிடுவாங்க போல. எங்கிட்ட வெஜிடபிள் எடுக்க போறேன்னு போன பொண்ணை காணுமேன்னு சொல்லிட்டு கேலன் குக் பண்ணியிருக்கான். ஒன்று டேஸ்ட்டுக்காக பாப்போன்னு எடுத்து போட்டவன் பிடிச்சி போய் லைனா உள்ள இறக்கிக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் வந்து பார்க்க இவன் பண்ற ஆட்டிடியூடே சரியில்லை. வாளிக்குள்ள எட்டி பார்த்தவ, டேய் இது எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்கிறா. மஷ்ரூம் சூப் சூப்பராக இருந்ததுங்க, அப்போ தண்ணியும் சேர்ந்து குடிச்சிருக்கியான்னு சொல்லிட்டு இவ திட்ட. அதை சாப்பிட்டா போத வரும் போல நிறைய சாப்பிட்டானா. ஸோ இப்போ ஹீரோயின் இப்படி பிடிச்சிக்கிட்டு, ஜியோமா உன்னோட ஃபேஸ் ரொம்ப சாஃப்டா இருக்குன்ட்டு இருக்கான். சரி அதை விடு, ஃபர்ஸ்ட் எவ்வளோ சாப்பிட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, 1 2 3ன்னு கவுண்ட் பெருசா போய்கிட்டே இருக்கு. சரி விடு, 5 தானே சாப்பிட்டேன், உயிரெல்லாம் போயிடாது, காலையிலேயே எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு சோஃபால உட்கார வைக்கிறா. உடனே இவன், ஜியோமா நீ ரொம்ப லவ்லின்னு சொல்லிட்டு மேலேயே படுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் டக்குன்னு எழுந்து, ஜியோமா நீ ஷூவோட வெளியே சுற்றுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை தெரியுமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை அவாய்ட் பண்ணும்போதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு என்னமோ நம்ம 2 பேருக்கும் நடுவில் நடக்கிறது ஃபேக்காக இருக்குன்னு தோணலன்ட்டு இருக்கான். நானும் ஒன்றும் இதை ஃபேக்குன்னு சொல்லலையேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் முழிக்க அவன் மேலேயே திரும்ப படுத்துக்கிட்டான். இப்போ டக்குன்னு திரும்ப எழுந்தவன் கொஞ்சம் கூட யோசிக்கல, டக்குன்னு அவளை கிஸ் பண்ணிட்டான். இவளுக்கு ஒன்றுமே புரியல, அடுத்து மடி மேலேயும் படுத்துக்கிட்டான். இப்போ நெக்ஸ்ட் டே விடியுது, இதே பொசிஷனில் தான் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ எழுந்ததும் இவனுக்கு ஒன்றுமே புரியலையா. நேற்று நைட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நேற்று நீ மஷ்ரூம் அதிகமாக சாப்பிட்டுட்ட, ஏன் நேற்று நடந்தது ஒன்றும் ஞாபகம் இல்லையான்னு சொல்லி கேட்க யோசிக்கிறான். ஒன்றும் வரமாட்டேங்குது. அப்போ கரெக்டாக கால் வருது அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து. ஸோ கட் பண்ண போய் பேச வேண்டியதானங்கிறா. ஸோ இந்த பக்கமாக எழுந்து வந்து கூப்பிடுறான். இத்தனை நாள் காணாமையே போயிட்டியே, உயிரோட தான் இருக்கியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கால் பண்ணங்க, உயிரோடு தான் இருக்கேன், நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கான். அப்போ சரி பிரேக்கப் அக்ரிமெண்ட் போட்டு அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டே என்னன்னு சொல்லி கேட்குறா. நான் இவ்வளோ நிஜமாவே லவ் பண்ணுறேன் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்க, ஆனால் நீ அப்படிப்பட்ட அப்பாவே ஒன்றும் கிடையாதே அப்படிங்கிற மாதிரி இவ சொல்கிறா. டக்குன்னு ஹீரோ காலை கட் பண்ணிட்டு நைட்டு நடந்ததெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ 2 பேரும் வீட்டுக்கு திரும்பி நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரே வெக்கம்தான், ஒருத்தரோட மூஞ்சியை ஒருத்தர் பார்த்துக்க கூட மாட்டேங்கிறாங்க. நேற்று நைட்டாக கிஸ் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ இப்போ அப்படியே வீட்டுக்கும் வராங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக சமைச்சிட்டு இருக்க. ஜியா வந்து என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கியே அப்படி சொல்லிட்டு கேட்க, ஒரு மாதிரிலாம் இல்லை, இது மாதிரி நேற்று பப்பி காணாமல் போயிடுச்சு, அதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தது. லின்சியான் வேற பாய்சன் மஷ்ரூம் வேற சாப்பிட்டுட்டான், பெருசாக இல்லை ஒரு 5 தான் சாப்பிட்டா, ஸோ ஓகேவா தான் இருந்தான், காலையில் வந்துட்டோங்கிறா. ஆனால் இதுக்கா இவ இப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஜியாக்கு டவுட்டு. ஏன்னா கிஸ் பண்ண விஷயத்த ஹீரோயின் சொல்லலை,
தென் இப்போ நைட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். நிறைய சாப்பிட்டு தம்பி, நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வரலன்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்ல இவன் ஒருத்த ஆரம்பிச்சிட்டான்ட்டு. ஒரு பேட் நியூஸ். எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது என்னோட கேமராவே உடஞ்சு போயிருக்குன்னு. ஸோ எடுத்த ஒரு ஃபோட்டோ கூட இல்லை ஒழுங்காங்கிறான். என்ன சொல்ற நீ, அது எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோன்னு சொல்லி எல்லாம் கேட்க என்ன பண்ணுறது, திரும்ப தான் எடுத்தாகணுங்கிறான். அப்போ ஒருத்தருக்கு இங்கே இருந்து போக பிடிக்கலன்னு சொல்லி இதெல்லாம் சொல்கிறாங்க கரெக்டாக அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்ல சேச்சே என்னோட கேமரா தான் உடஞ்சு போயிடுச்சு, அது சரி பண்ணதான் கொஞ்ச நாள் ஆகுமே தவிர அப்படியெல்லாம் ஆகாதுன்ட்டு இருக்கான். சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ நாள் வேணா இங்கே தங்கிக்கோ அப்படிங்கிறத சொல்ல அப்போ நான் ஜியோமா எனக்கு கொடுத்த பிளேஸ்லேயே தங்கிக்குவான்னு சொல்லி கேட்குறான். ஐயோ எக்ஸ்ட்ரா ரூம் வேற இல்லையேப்போன்னு சொல்ல இவெல்லாம் தங்கியிருக்கான், எனக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்குறான். ஐயோ இல்லைப்பா, அவர் என்னோட வருங்கால மருமகன், அவர் என்ன வெளியவா அனுப்ப முடியும்னு சொல்லி கேட்க உடனே ஜியா உள்ள பூந்துக்கிட்டு 2 பேரும் ரூமை வேணா ஷேர் பண்ணிக்கிட்டுமேங்கிறா. ஓ உனக்கு அவ்வளோ ஈஸியா இருக்கு, அப்போ ஜியா நீ ஏன் இவனை கூப்பிட்டு வச்சுக்கோன்னு சொல்ல ஐயோ அவ தனியா இருக்கா, நீ வேணா என் கூட வான்னு சொல்லி ஃப்ரெண்டு பையன் கூப்பிட்டுட்டு இருக்கான். கடைசியில ஹீரோயின் சரி விடுங்க சோ நீ இங்கேயே தங்கிக்கோ, லின்சியான் அவனோட ரூமை ஷேர் பண்ணுன்ட்டா. அப்புறம் என்ன, அவன் திங்ஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு ஹீரோவோட ரூமுக்கு வந்துட்டான். ஹீரோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். என்னப்பா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட பேச கண்டிக்கவே இல்லையா, நான் உன் கூட தான் பேசுறேன்னு சொல்ல இவன் ஒருத்த ஆரம்பிச்சுட்டாங்கிற மாதிரி தான் ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது. என்ன நான் வந்ததும் பயந்து போயிட்டியா, இங்க பாரு லென்சியான், உனக்கு நிஜமாவே அவளை அவ்வளோ எல்லாம் பிடிக்கலன்னு சொல்ல உன்கிட்ட அதை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்கிறான். இங்க பாரு எனக்கு தெரியும், உன்னை விட அதிகமா நான் அவளை லைக் பண்றேன். ஸோ சீக்கிரமாக உன்னை கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். இதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க, ஓவர் அவார்டாக பேசுகிறேன்னு சொல்லி பிடிச்சி வெளியே துரத்தி விட்டான். பார்த்தா இந்த ஐடியாவே இவனுக்கு கொடுத்தது ஜியா தான். நாளைக்கு மட்டும் ஊருக்கு போயிட்டேன்னா அப்புறம் எப்போவுமே உனக்கு ஜியோமா கிடைக்காமையே போயிடுவா, ஏதாச்சும் பண்ணி இங்கே இருக்க வேலையை பாருங்கிறா. நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணேன், பட் இவங்க கிட்ட ரூம் இல்லையேன்னு சொல்ல உன்னால எங்கே வேணா தங்க முடியுங்கிற மாதிரி சொல்லிட. இப்போ என்னோட பிளானே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே டென்ட்டை போட்டு உட்காந்துருக்கான். என்னதுமா இது அப்படி சொல்லிட்டு வெளியே வந்து ஹீரோயின் கேட்க உள்ள இருந்து பார்த்தது இவங்க பயந்தே போயிட்டாங்க. ஆமா நீங்க இங்க என்ன பண்றேன்னு சொல்லி கேட்க லின்சியான் தான் துரத்தி போட்டுட்டான். பரவாயில்ல விடுங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் இங்கேயே தூங்கிக்கிறேன்னு பயங்கரமா பிட்ட போடுறான். இந்த லின்சியான அப்படின்னு சொல்லி நினைச்சவன் கடைசியில் அவனை உள்ள கூப்பிட்டு வந்து 2 பேரும் இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க, நாளைக்கு வேற இடத்த ஏற்பாடு பண்றேன்ட்டு போறா. விதியேன்னு அவனோட சேர்ந்து படுத்தா அவன் பெட்ஷீட்டை போடுங்கிறது கைய போட காலை போடன்னு ஹீரோவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சியோமா இதெல்லாம் நீ பாக்குற வேலை தான் சொல்லி கடுப்பானவன் ஹீரோயினை வந்து எழுப்பி விட்டான். போ காது வச்சு கொஞ்சம் கேளு அப்படிங்க வச்சு பாக்குறா, பயங்கரமா கொரட்டை விட்டுட்டு இருக்கான். சரி விடு, சாரி ஒரு நாள் தானே அப்படிங்கிறா. நீ தானே உள்ள விட்ட, நீ தான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணுங்கிறான். அது எப்படின்னு கேட்க கட் பண்ண இவளோட ரூம்குள்ள உட்காந்துட்டு இருக்கான். என்ன வழியை கண்டுபிடிச்சியாங்க, என் ரூம்ல ஒரு பெட்டு தான் இருக்குங்கிறா. அப்ப சரி நீயும் தூங்க வேணாம் நானும் தூங்க மாட்டேன், ஈக்குவலா போச்சு இல்லையாங்கிறான். ஐயோ நான் வேற தூங்கணுமேடா அப்படின்னு நினைச்சவன் சரி ஸ்நாக்கு கேக்கு எடுத்துட்டு அப்படியே பேசிக்கிட்டே உட்காந்தா கூட தூக்க வராதுங்கிறா. எனக்கு அந்த மூட் கிடையாது, ஒழுங்கா நாளைக்கு அவனை வெளியே துரத்துறேன்னு சொல்ல அவன் இங்க போட்டோ எடுக்கிறதுக்காக தானே வந்திருக்கான், நீ ஏன் அவனோட இப்படி சண்டை போடுறேங்கிறா. அப்ப திரும்பவும் அவன் என்ன தூங்க விடாம பண்ணா இங்கதான் வருவேன்ட்டு இருக்கான். சரி நான் ஒரு ஐடியாவை கண்டுபிடிக்கிறேன் அப்படியே நான் தூங்கிக்கிட்டே ஐடியாவை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அவன் மாட்டே ஆயிட்டா. ஓ கனவுல திங்க் பண்றியா, சியோமான்னு கூப்பிட அவன் எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டா. தூக்கத்துல பெட்ஷீட் எல்லாம் தூக்கி போட்டு தூங்க அப்ப இவ்வளவு அமைதியா தூங்க மாட்டாளான்னு சொல்லிக்கிட்டு போத்தி விடுறான். அப்ப தூக்கத்துல ஹீரோவோட கழுத்தை கோத்துக்கிட்டே அவ தூங்க ஆரம்பிச்சிட்டா. ஹீரோவும் தயவு செஞ்சு என்ன விடுமான்னு சொல்லிட்டு எந்திரிக்க எவ்வளவோ ட்ரை பண்றா, விடவே மாட்டேங்கிறா. இத்தனை டைட்டா வாடி பிடிப்பேன்னு சொல்லிட்டு இவனுக்கும் தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி அப்படியே தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தூங்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப அப்படியே விடியுது, 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ லைட்டா முழிச்சு பார்க்க ஹீரோ முன்னாடி படுத்துட்டு இருக்கவும் நீ இங்க என்ன பண்ற, நீ ரைட் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அலற ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறமா தான் யோசிச்சு பார்க்க இவ தானே பிடிச்ச எழுதா, இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கலான்னு ஞாபகம் வந்ததோ அப்படியே திரும்ப படுத்து பெட்ஷீட்குள்ள பூந்துக்கிட்டா. நான் இப்ப எழுந்து போறேன், நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வா, இல்லைன்னா உன் அம்மாக்கு தெரிஞ்சு போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். கரெக்டா சோ நிம்மதியா தூங்கி எழுந்து வர ஹீரோயினோட ரூம்குள்ள இருந்து லென்சியான் வரதை இவன் கரெக்டா பாத்துட்டான். என்ன நீ அவளோட ரூம்ல இருந்து வெளியே வர அப்படி சொல்லிட்டு கேட்க உனக்கு தாண்டா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், ரொம்ப நன்றிங்கிறான். அப்ப நேத்து நீ அவளோட ரூம்ல தான் தூங்குனியா, உண்மை சொல்ல நேத்து நடந்தது என்னன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி நச்சிட்டு இருக்கான். தென் அப்படியே கட் பண்ண சூக்கு ஒரு பார்சல் வருது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறான் கேமரா. நான் ஆர்டர் போடலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உன்னோட பழைய கேமரா தான் உடஞ்சிருச்சுல, அதான் நான் உனக்காக ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ வரான். இவ்வளோ எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்டை நீ எனக்கு கொடுக்குறியான்னு சொல்லி இவன் கேட்க இப்போதான் கேமரா கிடைச்சிருச்சல ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி கேட்க இன்னைக்கு வெதரே சரியில்லைப்பா ஸோ இன்னைக்கு எடுக்க முடியாதுன்னு இவன் சொல்ல அப்போ எப்போதான் எடுக்கிறதாமான்னு சொல்லி ஹீரோ கேட்க யாருக்கு தெரியும், அதெல்லாம் வெதரை பொறுத்து கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உனக்கு போறதுக்கு ஐடியாவே இல்லை, வேணும்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். கரெக்டா சொன்ன, உண்மைதான்,
அதுக்கு என்ன இப்போன்னு சொல்லி கேட்குறான். தென் இப்போ அப்படியே வெதர் எல்லாம் கொஞ்சம் சரியாக ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக ஹீரோயினோட சீக்ரெட் பிளேஸ்க்கு ஷூவை கூட்டிட்டு வரா. அங்கே ஹீரோ ஆல்ரெடி வந்துட்டு இருக்கான். சீக்கிரமாவே ஷூ ஊருக்கு போறான். இங்க வந்தா சில ஐடியாஸ் அவனுக்கு கிடைக்குங்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. லின்சியாண்டா இதை வளர்க்கறதுக்கு கொஞ்ச நாளா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல என்னாலேயும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுங்கிறான். இப்போ இதை கேட்டு ஹீரோ கடுப்புல அந்த பக்கமா போய் நிக்க என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்கறா. இது நம்மளோட சீக்ரெட் பிளேஸ் நீ தானே சொன்ன, எதுக்காக அவன் இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி இவன் கேட்கிறான். அவனுக்கு வந்தா ஒரு சில ஐடியாஸ் கிடைக்குங்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தேன், அப்புறம் என்ன பண்றதுங்கிறா. இங்க இவனும் போட்டோஸ் எடுக்க ஆரம்பிக்க தென் அடுத்து நம்ம ஹீரோயின் சில பிளான்ஸ் எல்லாம் நட்ட வைக்கிறா. அதை இவன் போட்டோஸ் எடுத்துட்டு இருக்க ஹீரோ தண்ணி ஊத்திட்டு இருக்கான். ஸோ வேணுனே அவன் கால் மேல ஊத்திக்கிட்டு தெரியாம ஊத்திட்டு இருக்கான். ஸோ இப்படி வேணுனே அவனை இரிட்டேட் பண்ணிக்கிட்டு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்க அப்பதான் ஹீரோயின் ஐயோ உரத்தை கொண்டு வர மறந்துட்டேனே, எனக்கு கொஞ்சம் லின்சியன் ஹெல்ப் பண்றியான்னு சொல்லி கேட்க வாடா கேட்டுச்சல வா போய் எடுத்துட்டு வரலான்னு சொல்லி கூப்பிடுறான். சூவ எனக்கு வேலை இருக்கு நான் வரலப்பான்னு சொல்லி இவன் சொல்லிட சரி சிவமா நீ வான்னு சொல்லி கூப்பிட்டு ஹீரோயின் ஓகேன்ட்டா. உடனே இவன் எழுந்து இல்ல நானே போறேன் வாடா போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு போறான். ஸோ இப்போ லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷூவால தூக்கவே முடியல, முக்கி தக்கி தான் தூக்கி போட்டுட்டு இருக்கான். வேணா ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ணலாம் இல்லையான்னு சொல்ல கேட்க மாட்டேங்கிறான். எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லி முக்கி தக்கி உள்ள போட்டுக்கிட்டு இப்போ ஒரு வழியா எடுத்து போட்டு வந்துட்டு இருக்காங்க. தலை நான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஹேண்ட்ல பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. தென் இப்போ வீட்டுக்கு வந்ததும் நைட்டு ஸோ பற்றி டீட்டெயில்ஸை விசாரிக்க சொல்லியிருக்கான் முன்னாடியே. ஸோ அப்படி கேட்கும்போது ஜியோமாவோட இவன் காலேஜில் படிச்சிருக்கான். ரெண்டு பேரும் க்ளோஸாக தான் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட கப்பல் மாதிரி தான், பட் அனௌன்ஸ் எதுவும் பண்ணாதால கன்ஃபார்மாக தெரிலடா அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது உண்மைதானடா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க கரெக்டாக ஷூ வரான். இங்கே பாரு இன்னைக்கு நைட்டு உன்னால் எங்கேயும் இங்கேருந்து போக முடியாது, நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்ல இங்கே பாரு நீ திரும்ப கொரட்டை விட்டனா அப்புறம் நான் அங்கே போக வேண்டியது தான் இருக்குன்னு சொல்ல இங்கே பாரு அப்படி நான் கொரட்டை விட்டேன்னா என்ன அடி ஓகேவா டீலா அப்படின்னு சொல்ல எனக்கு ஓகே தான்ப்பான்னு சொல்லிட்டு நீ தான் சொன்ன பின்னாடி வருத்தப்பட்டா அதுக்கு நான் காரணம் கிடையாதுன்னு இருக்கான் ஹீரோ. ஸோ இப்போ படுக்காம உட்காந்துக்கிட்டே இருக்கானுங்க. அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கொரட்டை சவுண்டு வந்ததும் ஹீரோ கிக்க விட்டான். ஸோ உடனே எழுந்து போய் சேரை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு நான் தூங்கவே மாட்டேன்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ சரி எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி ஹீரோ ஜம்முன்னு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட இப்படியே பார்த்துட்டு இருந்தவன் இவனுக்கும் தூக்கம் வந்துருச்சு. காலையில பொத்துன்னு விழுந்து அடிப்படவும் தான் எழுந்திருக்கிறான். இந்த பக்கம் ஹீரோ தூங்கி எழுந்து ஹீரோயின் ஏதோ டிராயர்ல எடுத்து கொடுக்க சொல்றா. ஸோ போன் பேசிக்கிட்டு எங்க இருக்குன்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஷூ எங்க இவனை காணும்னு சொல்லிட்டு பயங்கர வேகத்துல வர கரெக்டா ஹீரோயினோட ரூம்குள்ள இருந்து வரான். டே நீ 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 நேற்று நைட் எங்க படுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ ஏன் கெஸ் பண்ணுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போறான். இதை கேட்டவன் தலையில ஈடியே விழுந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சுட்டான். இப்ப இங்க கீழே வந்த ஹீரோவுக்கு சிட்டில இருந்து ஒரு பொண்ணு அடிக்கடி கூப்பிடுவாள்ல அவதான் போல கூப்பிடுறா. எதுக்காக காலை பிக் பண்ணவே மாட்டேங்கிறேன்னு சொல்லி சத்தம் போட ஸ்ட்ரைட்டா சொல்லுன்னு சொல்லி இவன் சொல்றான். தென் கட் பண்ணா ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஓடி நீங்க சொன்னதை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னு சொல்லி கொடுக்குறான். இது வில்லேஜை இம்ப்ரூவ் பண்ற ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் போல. ஸோ இது நல்லாவே ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கிடைச்சிருக்குன்னு சொல்ல அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என்ன இந்த ஊர்லயே தங்க வச்சிருக்கீங்க தாத்தா, நல்லாதான் வேலை பார்க்குறீங்க போங்கன்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ண பாஸ் நீங்க எப்பதான் திரும்ப வர போறீங்கன்னு சொல்லி கேட்குறான். ஆக்சுவலா அந்த பொண்ணு கால் பண்ணி என்ன சொல்லியிருக்கான்னா கேள்விப்பட்ட உங்களோட லிங்க் குரூப் சரிவை நோக்கி போயிட்டு இருக்காமவே நீ சீக்கிரம் இந்த வேலையை முடிச்சுட்டு வரலனா அப்புறம் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம், அப்போ நம்ம அக்ரிமெண்ட்டை இதோட முடிச்சு போங்கிறான். என்ன ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு முடிவு பண்ணு, நான் மட்டும் ஹெல்ப் பண்ணலனா அப்புறம் உங்க கம்பெனிக்கே டெட் தான் பார்த்துக்கோன்னு சொல்லி மிரட்டி இருக்கா. ஸோ இப்போ இதை நினச்சி பார்த்த ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட என்ன பதில் சொன்னான்னு தெரியல. தென் இப்போ ரூமுக்கு எப்பவும் போல 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க ஹீரோயின் ஹெல்ப் பண்ணி தான் கூப்பிடுறா. 2 பேரும் அடிச்சு பிடிச்சி ஆளுக்கு ஒரு கோழியை பிடிச்சி காட்டிட்டு இருக்கானுங்க. ஆட எனக்கு ஒன்று தான்ப்பா வேணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருக்கிறத இதான் கரெக்டாக இருக்குன்னு வாங்கிட்டு போக உடனே ஹீரோவுக்கு கெத்து ஃபீல் தான். ஸோ இப்போ அந்த முழு கோழியை ஹீரோயின் சமைச்சு கொடுக்க ஹீரோ அதை வாங்கிக்கிட்டு இப்படியே விட்டுறதான்னு சொல்லி கேட்கிறான். இல்ல லைட்டா கட் பண்ணுன்னு சொல்ல இவனுக்கு அந்த கத்தி எப்படி யூஸ் பண்றதுனே தெரியல. வச்சு ஒரு தட்டு தான் பிளேட்டையும் சேர்ந்து உடைச்சு விட்டான். முடிஞ்சிட்டாமா அவனே, என்னால உனக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது, ஏன்னா இது அம்மாவோட ஃபேவரட் பிளேட்னு சொல்ல கரெக்டா அம்மா வராங்க. என்னடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி ஹீரோயினை திட்ட ஆன்ட்டி நான் தான் தெரியாம உடைச்சிட்டேங்கிறான். உடனே சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல பண்ணிட்டு இருக்காங்க. மா என்ன இப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இவன் என்ன உங்க மகனான்னு சொல்லி கேட்க மருமகனும் ஒரு மகன் தானடி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதை பார்த்து ஹீரோ சிரிக்க ஏதோ லக் இருக்கங்காட்டி தப்பிச்சுட்டு இருக்கா. இப்ப இங்க வெளியே பாவம் சோகமா வந்துட்டு இருக்க ஜியா வரா. எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, இல்ல கிவ் அப் பண்ண புரியான்னு சொல்லி கேட்க எனக்கு எந்த கான்ஃபிடென்ஸும் இல்ல, ஜியோமாவோட ஃபீலிங்ஸும் எனக்கு புரியலன்னு சொல்ல நீ லின்சியானுக்கு முன்னாடியே ஜியோமாவை மீட் பண்ணிருக்க, ஸோ அவனை விட உனக்கு தான் அவளோட டீப் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னதும் அப்போ என்னோட அஃபெக்ஷன் அவகிட்ட கன்ஃபஸ் பண்ணா என்னோட சேர ஒத்துப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்பவே சொல்லிட்டேன்னா மேபி உனக்கு சான்ஸ் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இவ சொல்ல அப்போ சரி நான் இதை பற்றி திங்க் பண்ணுறேன்ட்டு போகிறான். அப்போ இவனால் சியோமா லின்சியான
லவ் பண்றதுல இருந்து ஸ்டாப் பண்ண முடியல போலியே அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும் போது கரெக்டா ஹீரோவோட ஃபோன் அடிக்குது. அட்டன் பண்றா அந்த சிட்டில இருந்து பேசுற பொண்ணு தான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பிளாக் லிஸ்ட்ல போட்டிருப்ப, நம்ம 2 பேரும் சேர்ந்தா என்னோட ஃபேமிலி உன்னோட கம்பெனிக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, இதுதானே நம்மளோட டீல். ஜியோமாக்கும் உனக்கும் உள்ளத மொத்தமா முடிச்சிட்டு வரதுக்கு நானும் உனக்கு டைம் கொடுத்தால, ஆனா நீ எனக்கு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க, இதனால உன் கம்பெனியே போனாலும் உனக்கு பரவாயில்லையான்னு சொல்லி கேட்கிறா. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோ, நம்ம டீலை விட்ட அப்புறம் உன் கம்பெனி மொத்தமா போயிடும் பாத்துக்கன்னு சொல்ல இது எல்லாத்தையும் ஜியா கேட்டா. அழுங்காப்புல அவளோட நம்பரையும் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா. யார் இந்த பொண்ணுன்னு சொல்லி யோசிக்கும் போது தான் தெரியுது சிட்டில ஹீரோவும் அவளும் பேசும்போதே இவன் நின்று பாத்துருக்கா. அப்போ லின் கம்பெனியே போக போதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண இந்த பக்கம் சூவா காட்டுறாங்க. அப்பா அவன் ஹீரோயினை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஜியாக்கு ஃப்ரெண்டு பையன் வந்து இந்த உன்னோட ட்ரெஸ்ன்னு சொல்லி கொடுக்க அவ பார்க்கல, இது இவனே ஆசாசியா இவளுக்கு வாங்கி கொடுத்துருக்கான், ஸோ எடுத்து பாருங்க. இவளால் இதை கண்டுபிடிக்க முடியல, ஆனா போகும்போது அங்க இருக்கக்கூடிய பில்லை பாக்குறா. ஸோ இந்த பக்கமா வந்து கால் பண்ணி இதை ஒரு பையன் வந்து வாங்கினானா அப்படிங்கறத விசாரிச்சு கேட்க அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஆமா 1 மாசத்துக்கு முன்னாடி வந்து வாங்கினாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவனோட லவ் கன்ஃபஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். அதுக்காக இவனோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி ஏண்டா ஒரு பொண்ணோட ரிங் சைஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். கட் பண்ணா ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்க. அவளுக்கே தெரியாம உள்ள பூந்தவன் புல்ல வச்சு அவளோட ரிங் சைஸை கண்டுபிடிக்க பாக்குறான். ஸோ அப்படி கஷ்டப்பட்டு ஒரு வழியா எடுத்துட்டு நைஸா நழுவும் போது கரெக்டா ஹீரோயின் கண்ணை திறப்பாலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீன்னு சொல்லி கேட்க உடனே பக்கத்துல இருக்க ஸ்கேட் போர்டு எடுத்துட்டு இதை எடுக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு நைஸா எஸ் ஆகிட்டான். இப்போ இந்த பக்கம் ஜியாக்கு ஒரு ட்ரிப்புக்கு போகிற டிக்கெட்டை கொண்டு வந்து கொடுக்குறான் ஃப்ரெண்டு. உனக்கு எதுன்னு கேட்டால் எனக்கு ப்ரைஸ் கிடைச்சது ஆன்லைன் கேம்லன்னு சொல்லி போய் சொல்கிறான். இவளுக்கு தான் நல்லாவே தெரியுமாச்சே. ஸோ இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போங்கிற மாதிரி நினச்சவன் சரி வா நீயும் என்னோட வா சேர்ந்து போகலான்னு சொல்லி கூப்பிடுறா. இவனுக்கு பயங்கர ஷாக்கு சந்தோஷம் கூட. ஏன் உன் கடை நீ இல்லாமல் ஓடாதா என்னன்னு சொல்லி கேட்க ஐயோ அப்படியெல்லாம் கிடையாது, இதோ இங்கே நின்று நான் பேக் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ குஷியாக ஓடுறான். ஹீரோவோட கம்பெனியெல்லாம் போயிடுங்கிறதால இவளோட மனசு மாறிடுச்சு போல. ஏன்னா பணக்கார பையனை தானே கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. ஸோ மேபி அதனால இவன் மனசு இப்போ மாறிடுச்சு போல. இப்போ இந்த பக்கம் சூ கூப்பிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வர சியோமா இத்தனை நாள் உன்கிட்ட சொல்லாத விஷயத்த நான் இப்போ சொல்ல போறேங்க, சொல்லு, அதுக்கு எதுக்கு இவ்வளோ சீரியஸாக முகத்தை வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்குறா. சியோமா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்ல எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா, நீ என்னோட ஸ்கூல்மேட் ஆச்சு அப்படின்னு சொல்ல உன்னோட ஸ்கூல்மேட்டா மட்டும் இருக்கிறதுக்கு எனக்கு ஆசை கிடையாதுன்னு சொல்ல கரெக்டாக ஹீரோ இந்த பக்கமாக வந்து நிற்கிறான். இங்கே ஹீரோயினோ சும்மா சொல்லாத அப்படி சொல்லிட்டு மழுப்புறா. நான் சும்மா சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், காலேஜ்ல இருந்தே எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும், அந்த பிடிச்சதுக்கான காரணத்தை இப்போதான் நான் ரியலைஸ் பண்ணேன், தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கோன்னு சொல்லி கேட்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, உன்னை ஹர்ட் பண்ணுங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது, நான் உன்னை என்னோட ஒரு தம்பி மாதிரி தான் பார்க்குறேங்கிறா. அப்போ லின்சியன் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு சொல்லிட்டா. நீங்க 2 பேரும் ஸ்டார்டிங்ல நடிச்சுக்கிட்டு தானே இருந்தீங்க, அவனை பார்த்து பயங்கிறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க எனக்கு அவனை பார்த்து பயமே கிடையாதுங்கிறா. இதெல்லாம் ஹீரோவும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். இதுக்கு மேல இவனாலே எதுவும் பேச முடியல. நம்ம ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. இங்க ஹீரோவும் ஹீரோயினுக்காக மேல வெயிட் பண்ண ஹீரோவும் பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷத்தோட சிரிச்சுக்கிட்டே ஓடுறா. சரிவா ஒன்னா போலான்னு சொல்லி கூப்பிட ஹீரோவில் பிடிச்சி எடுத்து இப்படி பிடிச்சிக்கிட்டு உனக்கு என்ன பிடிக்கலன்னா தாராளமா என்ன புஷ் பண்ணிட்டு போலான்னு சொல்ல அவளுக்கு தான் பிடிச்சிருக்காச்சே, ஸோ ஹாப்பியா ஹக் பண்ணிக்க. இதை பார்க்க முடியாத கஷ்டத்தோட கிளம்புறான். ஸோ இப்போ வீட்டில் இருந்து கிளம்ப அங்கே ஒரு லெட்டர் இருக்கு, ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோவும் இவ்வளோ இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவும் வச்சு ஜியோமா நான் கிளம்புறேன், என்னை மன்னிச்சிடு, ஒரு குட் பை கூட சொல்லாமல் போகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஸோ லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பிட்டான். இதை பார்த்து ஹீரோயின் ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிக்க வர இங்கே ஸோவோ கிளம்பிட்டான். நீ காலேஜ் படிக்கும்போது ஸ்கேட் போர்ட் டீமில் அப்ளை பண்ணியிருக்கிறத பார்த்து தான் நான் இந்த ஸ்கேட் போர்டையே கற்றுக்கிட்டேன், இது என்னோட ஒரு குட்டி சீக்ரெட்டுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே கிளம்புறான். முன்னாடியே என்னோட லவ் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, ஒருவேளை நான் சொல்லி நீ என்னை ரிஜெக்ட் பண்ணி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் கூட போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதான் நான் பயந்துக்கிட்டேன், அதனால தான் என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். இங்கே வரதுக்கு முன்னாடி என்னோட ட்ரீம் ஸ்கூலில் இருந்து எனக்கு ஒரு அட்மிஷனும் கிடைச்சிது, அது பாரிஸில் இருக்குது. ஸோ நான் இப்போ அங்கே தான் போக போகிறேன், ஏன்னா என்னோட டெசிஷனையும் நான் மேக் பண்ணிட்டேன். இங்கே இருக்கும்போது உன்னோட அட்டென்ஷனை வாங்குறதுக்காக நான் நிறைய சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணேன், அதெல்லாம் மன்னிச்சிடு. பட் எனக்கு தெரியும், ஏன்னா நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணேன்னு. இருந்தாலும் இப்போ நான் உன்னை விட்டுட்டு போகிறேன், இந்த ஸ்கேட் போர்டை லின்சியான் கிட்டேயே கொடுத்துட்டு அவனோட எப்பவும் ஹாப்பியாக இருன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்லையும் மென்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டு இதை மனசுக்குள்ளேயும் நினச்சிக்கிட்டு கிளம்புறான். வந்தது போலவே அவனும் போயிட்டான். ஹீரோயின் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் இந்த இடத்துலையே நின்றுக்கிட்டு ஒரு குட் பை மட்டும் சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறா. இந்த பக்கம் சூவும் ஹீரோயினுக்கு ஒரு குட் பையை போட்டு அவனோட வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ நம்ம ஹீரோயினும் சமைக்க ஆரம்பிக்கிறா. நேத்து தான் லின்சியான் அவனோட ஃபீலிங்ஸை என்கிட்ட சொன்னான். ஸோ இப்போ நாங்கள் 2 பேரும் கப்பிள்ஸ், அவனோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னு சொல்லி எல்லாத்தையுமே என்கிட்ட ஷேர் பண்ணா. லைஃப்னா எப்படி இருக்கணும் எனக்கு கற்றுக்கவும் வச்சான். இங்கே வரதுக்கு முன்னாடி வரைக்கும் வேலை மட்டும்தான் எல்லாமேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. இப்போ ஃபார்ம் பண்ணுறதுக்கு கூட
லின்சியான் கற்றுக்கிட்டான். கொஞ்சம் கொஞ்சம் தப்புகள் பண்ணுவான், இருந்தாலும் ரொம்பவே டெடிக்கேட்டடான ஒரு பையன். ஸோ இப்போ அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால நான் அவனுக்காக குக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இப்படியே நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அதையெல்லாம் டிஃபன் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி கொண்டு வரா. ஹீரோ இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்ததும் அப்படியே ஒரு ஹாயை போட, ஹீரோயினும் சாப்பாடு ரெடி வாங்க சாப்பிடலாம்னு சொல்லி கூப்பிடுறா. ஸோ ஹீரோவும் கையை கழுவிக்கிட்டு வந்து உட்கார, ஹீரோயினும் எடுத்து கொடுக்குற சாப்பிட்றதுக்கு ரொம்ப வேலை செய்யறதால போல அவனுக்கு கை நடுங்குது. சாப்பாடு உள்ளேயே போக மாட்டேங்குது. இது வரைக்கும் பண்ணதில்லைன்னு சொன்னா நான் பண்ணிருப்பேன்ல, எதுக்காக நீங்களே போய் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு, சரி விடுங்க நானே ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு எடுத்து ஊட்டி விடுறா. அவனுக்கு எங்க கொடுத்தா இவ்வளோ வாய்க்குள்ள போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. சரி சரி இப்போ கொடுக்குறேன், உண்மையா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே மாதிரி தான் பண்றா. போ எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு சொல்ல, சரி சரி உண்மையை இப்போ ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருக்கா. ஸோ இப்போ ஹீரோயினும் சேர்ந்து வேலை செய்யறதுக்காக வரா. ஆளுக்கு ஒரு வேலையா பிரிச்சுக்கிட்டு ஆரம்பிக்க, ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஊர்ல இருந்து தாத்தாவை கூட்டிகிட்டு வரான். எனக்கு எங்க போகணும்னு தெரியும், நீங்க என்ன ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு தாத்தா கிளம்பிட்டாரு. நேரா ஹீரோயின் தாத்தாவோட கல்லறைக்கு வராரு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஸோ உன்னை பாக்குறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். இந்த இடம் ரொம்பவே அமைதியா இருக்கு, நானும் கூடிய சீக்கிரம் இங்கே தான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் தாத்தாவை பார்த்துக்கிட்டு, நீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரா. ஏன் சியோமா நீ தான் இந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா தாத்தா அப்பப்போ வந்து இதெல்லாம் பண்ணுவேன், என் தாத்தாக்கு இந்த மவுண்டன்னா ரொம்ப பிடிக்குமாச்சே அதனாலதான் சொல்லி பேசும்போது எப்படி இவங்க 2 பேருக்கும் பழக்கமாச்சுங்கிறத காட்டுறாங்க. ஃப்ரெண்டு இறந்து போறதுக்கு அப்புறமா வா சேர்ந்து குடிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் ஊத்திக்கிட்டு இவரும் சேர்ந்து குடிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோயின் வரா. நீ இங்க என்ன பண்ற பாப்பான்னு சொல்லி கேட்க, நான் எங்க தாத்தாவை பாக்குறதுக்காக வந்தேங்கிறா. அப்ப நீ இவனோட பேத்தியா, அப்ப நீ தான் சியோமாவா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, அப்போ உங்களுக்கு இவர் தெரியுமான்னு சொல்லி கேட்கிறா. ஜஸ்ட் தெரியும்னாலாம் இல்ல, மொத்தமா தெரியும், நாங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் உன் தாத்தா தான் என் லைஃபையே காப்பாத்தி கொடுத்துருக்கான்னு தெரியுமானெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தாத்தாக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்தாங்க நான் செஞ்சு கொண்டு வந்ததை டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி ஹீரோயின் கொடுக்க, அப்ப நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு நல்லாவே பேசி இருந்திருக்காங்க. ஸோ இப்படிதான் பழக்கம். இப்போ இங்க திரும்பவும் தாத்தாக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினும் கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டு வரா. இந்த வில்லேஜ் இன்னும் அழகாயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்ல, அப்ப கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்கன்ட்டு கூட்டிட்டு வரா. அந்த வழியில தான் ஹீரோ காட்டுக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஹீரோவை கூப்பிட்டு, நான் தாத்தாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், ஸோ வேலையை முடிச்சது நேரம் வீட்டுக்கு வந்துருன்னு சொல்றா. இவன் தாத்தாவை பார்த்ததும் என்னோட தாத்தா இங்க என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். எங்க ஹீரோயினும் வாங்க அவன் வீட்டுக்கு வந்துருவான்னு சொல்லிட்டு தாத்தாவை கூப்பிட்டு போக, எப்படி இவங்க 2 பேரும் இவ்வளோ க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். இப்போ இவங்களும் வந்து சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்க, ஹீரோ வரான். வந்ததும் தாத்தா இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்க, என்னது இவர் உன்னோட தாத்தாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற ஹீரோயின், ஐயோ மறந்து போயிட்டமா, இவரு தான் உங்க தாத்தாவோட சேர்ந்து உங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. ஐயோ சிம்பிளா இப்படி டின்னர் கொடுக்க வேண்டியதை போயிடுச்சே, எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அப்பா சொல்ல, இருந்துட்டு போட்டும், நான் ஜஸ்ட் ரிலேட்டிவா இங்க வரலாமா, மேரேஜ் ரிலேட்டிவா வந்திருக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு. தென் இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பும்போது, என்ன தாத்தா திடீர்னு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறான். சும்மா பார்க்கறதுக்காக வந்தேன், அப்புறம் இந்த வில்லேஜ்ல உன்னை இருக்க வச்சதுக்கு காரணமும் சியோமா கூட கொஞ்ச நாள் சேர்ந்து இருந்தேன்னா அவளை பத்தி நீ நல்லாவே புரிஞ்சுப்ப இல்லையா, அதுக்காக தான் சொல்றாரு. இவனும் சிரிக்க, இருக்கட்டும் இருக்கட்டும், உன்னோட லைஃபை நம்ம கம்பெனிக்காக கெடுத்துக்க கூடாது, உன் சந்தோஷம் தான் முக்கியங்கிற மாதிரி சொல்ல, அப்போ அவளோட சிட்டியில் அக்ரிமெண்ட் போட்டது தாத்தாக்கு தெரிஞ்சிருக்கும் போலேன்னு மனசுக்குள்ள நினைச்சவன், கவலைப்படாதீங்க தாத்தா, முன்ன மாதிரி நான் இருக்க போறது கிடையாதுங்கிறான். அப்போ உங்க 2 பேரோட என்கேஜ்மெண்ட்டை என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்க, ஜியோமாக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஆன்சரை கொடுக்க போறேங்கிறான். கூடு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கிளம்பிட்டாரு. தென் இப்ப நைட்டு நம்ம ஹீரோயின் மருந்து போடுறதுக்காக வரா. பாரு கையெல்லாம் எப்படி ஆகி கிடக்குன்னு உன்ன அப்படின்னு சொல்லிட்டு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. இவளையே பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோ லைட்டா முடிய கோதி விடுறான். ஸோ அப்படியே ஒருத்தர் பார்த்தவங்க சேர்ந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. தென் இப்போ நெக்ஸ்ட் டே ட்ரிப்புக்கு போன ஜியாவும் ஃப்ரெண்டும் வராங்க. பலூனு கிலூனெல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லி பேச, எதுக்கு அதெல்லாம் வேணும் அப்படி சொல்லி கேட்குறா. லின்சியான் ஜியோமா கிட்ட இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண போறான், யார்கிட்டயும் சொல்லிடாத அப்படின்னு சொல்ல, அவள் ஜியோமாவை லவ்வே பண்ணலையே, அப்புறம் எதுக்காக இவ்வளோ சீக்கிரமா ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு ஜியா யோசிக்கிறா. சரி அவன் கூப்பிட்றான், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறான். ஸோ இப்போ இவன் அந்த லின்சியான் சிட்டியில் அவளோட க்ளோஸா இருந்துக்கிட்டு இங்க ஜியோமா கிட்ட ப்ரப்போஸ் பண்றானா. இந்த ஜியோமா இன்னசென்ட்கிறதுக்காக நீ என்ன வேணா பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டியில ஹீரோ கூட பேசுவா இல்லையா, அவளோட நம்பர் எடுத்து வச்சிருக்கா இல்லையா. ஸோ அவளுக்கு கால் பண்ணி இப்போ அவளை மீட் பண்றா. வந்ததும் கையை கொடுக்க நீட்னா கண்டுக்கவே இல்லை, பயங்கரமா இன்சல்ட் பண்ணிட்டு உட்கார்றா. சரி சொல்லு என்ன நியூஸ் சொல்ல வந்தியோ சொல்லுன்னு சொல்லி இவளை கேட்க, லின்சியான் என்னோட ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்க போறான், உனக்கும் லின்சியானுக்கும் என்ன இருக்கோ அது எனக்கு தேவை கிடையாது, ஆனா என் ஃப்ரெண்டை இதுக்குள்ள கொண்டு வராதீங்கன்னு சொல்லி இவ கேட்க, சரி 5 மில்லியன் தரேன், அவங்களோட என்கேஜ்மெண்ட்டை நடக்க விடாம பண்ணுங்கிறா. லின்சியான ஜியோமா கிட்ட இருந்து பிரிச்சு வைங்கிறா. இவ யோசிக்கிறத பார்த்ததும் 5 மில்லியன் கூடவே டைரக்டர்னு சொல்லி ஏதோ சொல்றா. அப்போ எனக்கு தேவையானது கிடைக்க போது, ஜியோமாவும் அந்த கெட்டவங்க கிட்ட இருந்து விலகிடுவா இல்லையான்னு சொல்லிட்டு இவளும் டீலுக்கு ஓகே சொல்லிட்டா.
சரி இப்போ நைட்டு ஹீரோவை காணன்னு உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஜியா தான் வரா. லின்சியானை பார்த்தியா அவனை காணும்னு சொல்லி கேட்க அவெல்லாம் வருவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறா. எதுக்காக இதுன்னு சொல்லி கேட்க நான் ஒருத்தங்களை பார்க்க போனேன் அப்போ வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கொடுக்குறா. யாரை பார்க்க போனேன்னு எழுத்த ஹீரோயின். அப்போ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருச்சான்னு சொல்லி கேட்க ஆமான்ட்டா. எங்கேயோ ஃபோட்டோவை காட்டுன்னு சொல்லி கேட்க எனக்கு கொஞ்சம் முடிக்க வேண்டிய வேலை இருக்கு, அதை செட்டில் பண்ணிட்டு கண்டிப்பாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு ஹக்கை போட்டு கிளம்புறா. இந்த பக்கப்பா அவள் ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக அந்த சீக்ரெட் பிளேஸை அழகாக டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நாளையிலிருந்து நம்மளோட என்கேஜ்மெண்ட் உண்மையாக போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோலாம் பயங்கர சந்தோஷத்தில் இருக்கான். கவலைப்படாத லின்சியான், ஜியோமா கண்டிப்பா இதுக்கு ஓகே தான் சொல்ல போறா. நீ அவளுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கன்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொல்ல கண்டிப்பா வேணு ஏத்துப்பான்னு சொல்லிட்டு ஹீரோவும் உட்காந்துட்டு இருக்கான். அப்புறம் ஜியோமாவை ஒழுங்கா பாத்துக்கணும், அப்படி இல்லைன்னா நான் உன்னை தொலைச்சிடுவேன்னு சொல்ல அட விட்ரா பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கான். சரிவா கொஞ்சமா செலிப்ரேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு லைட்டா குளிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்கேயே தங்க போறே இல்ல சிட்டிக்கு போக போறியான்னு சொல்லி கேட்கிறான். நான் இன்னும் அதுக்கான முடிவை எடுக்கல, ஜியோமா என்ன சொல்றாரோ அது படி கேட்டுப்பேங்கிறான். ரொம்ப சந்தோஷம், நான் ஜியோமான்னு 3 பேரும் ஒன்னா வளர்ந்தோம். ஜியோமாக்கு நீ கிடைச்சிட்ட, அப்புறம் நானும் ஜியாவும் சொல்லிட்டு சிரிக்க என்ன நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்கிறான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாங்க ட்ரிப்புக்கு போயிருந்தோம், கொஞ்சம் என்ன டிஃப்ரெண்டாக தான் ட்ரீட் பண்ணா. என்கிட்ட முன்னாடியே சொன்னா அவளுக்கு எந்த மாதிரி பையனை பிடிக்கும்னு. அதுக்கு நான் சுத்தமாக செட்டே ஆக மாட்டேன், ஆனால் இப்போ இந்த வில்லேஜில் இருக்கிறது கூட எனக்கு பிடிச்சிருக்குங்கிறா. ஸோ ட்ரை பண்ணி தான் பாப்போமேங்கிற மாதிரி சொல்ல நிஜமாவே உங்ககிட்ட சொன்னாலா அப்படின்னு கேட்குறா. நிஜமாதான், நானே சர்ப்ரைஸில் தான் இருக்கேன்ட்டு இருக்கான். ரொம்ப சந்தோஷம், கங்க்ராட்ஸ்ன்னு சொல்லிட்டு லைட்டாக ட்ரிங்க் பண்ண அடுத்து ஜியா வரா. எவ்வளோ சேர்ந்து பியரை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹீரோவையும் கூப்பிட்டு 3 பேரும் சேர்ந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜியா ஹீரோ கிட்ட லின்சியான் நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்னதை மறந்துடு, ஏன்னா நான் அதில் இருந்து மூவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நீ ஜியோமாவோட சந்தோஷமா இருக்கணும், அவளை ஒழுங்கா பார்த்துக்கணும்னு சொல்ல என்ன மூவ் ஆன் பண்ணிட்டேன் எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்குறான். அது ஒன்றும் இல்லை, இந்த வில்லேஜ்லேயே இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு 3 பேரும் குடிக்கிறாங்க. ஸோ இப்படி குடிச்சு மொத்தத்தையும் காலி பண்ணி போதை ஏறிடுச்சு. ஜியாக்கு ஒரு மாதிரியாகி எழுந்து போக லின்சியான் நீ பார்த்து போ, நான் இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பையன் கூப்பிட்டு போயிட்டான். ஸோ இப்போ ஹீரோ மட்டும் ஜியோமா நாளைக்கு உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க. இப்போ ஜியா அந்த இடத்துக்கு வரா. உனக்கும் அந்த சிட்டி பொண்ணுக்கும் இடையில என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, அதை பத்தி எனக்கு கவலையும் கிடையாது, ஆனா நீ ஜியோமாவை இதுல இன்வால்வ் பண்ண நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு போதையில மயங்கி இருக்க ஹீரோ கிட்ட போறா. அடுத்த நாள் விடிய ஃப்ரெண்டு பையன் வரா. நைட்டியா நீ வீட்டுக்கு போல, நான் போன் தானே சொல்லிட்டு போனேன்னு சொல்லி கேட்க ரொம்ப போதையா இருந்ததா, இங்கே தூங்கிட்டேன்னு சொல்றான். சரி போ ஜியோமா உன்னை நேத்திருந்து கேட்டுட்டு இருக்கான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜியா ஹீரோயினை மீட் பண்றா. லின்சியான் எங்க நேத்திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவனா நம்ம ஃப்ரெண்டோடு சேர்ந்து குடிச்சுக்கிட்டு அவன் வீட்டிலே தூங்கியிருக்கான், காலையில தான் எழுந்து வந்தான்னு சொல்ல அவன் தூங்குனது அங்கே இல்லை உன்னோட சீக்ரெட் பிளேஸ்லன்னு சொல்றா. அது எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லி கேட்க ஏன்னா நேற்று நைட் அவன் இருந்ததே என்னோட தாங்கிறா. இதுல ஆதாரத்துக்கு போட்டோஸை வேற எடுத்து காட்டுறா. அதுல ஹீரோவும் இவ்வளவு க்ளோஸா இருக்க மாதிரி இருக்கு. இதை பார்த்து ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆக என்னை மன்னிச்சுட்டு மனசுக்குள்ள மட்டும்தான் நினைக்கிறா இவ. இல்ல நான் நம்ப மாட்டேன், நான் நம்பவே மாட்டேன், இப்பவே நான் லின்சியானா பார்த்தாகணும்னு சொல்றா. நீ நம்பிதான் ஆகணும், இத்தனை நாள் நான் சேர்ந்திருந்த பையனே இவன் தான் சொல்றா. இது ஹீரோயினோட அம்மா எதிர்ச்சியா வந்து பார்த்துட்டு ஜியா உன் ஃப்ரெண்ட் இவ எப்படி நீ இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்போ லின்சியான் உன்னோட சேர்ந்துக்கிட்டு தான் நைட் டெய்லியும் லேட்டாக வரானா அப்படின்னு சொல்லி இவன் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு எப்போ இருந்து இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்குறா. நான் இதை முன்னாடியே உங்க 2 பேர்கிட்டயும் சொல்லணும்னு நினைச்சேங்கிறா இவ. ஹீரோயினால சுத்தமா நம்பவும் முடியல, ஆனா இவ எதுக்காக என்கிட்ட போய் சொல்லணும், அதுக்கு காரணமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது வேற தோணுது. தயவு செஞ்சு போயிடு, உன்னை பார்க்கவே எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லி ஹீரோயின் அழுக கண்டிப்பா நீ என்ன புரிஞ்சுப்ப ஜியோமான்னு நினச்சிக்கிட்டு இவன் நின்றுட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல இப்ப தாத்தா ஊர்ல இருந்து வந்துட்டாரு. பின்னாடியே தாத்தாவை பார்த்துக்கிட்டு ஹீரோ சந்தோஷமா வர லின்சியான் எவ்வளோ தைரியம் இருந்தா நீ திரும்பி வருவேன்னு சொல்லி அம்மா திட்டுறாங்க. சியோமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு எதுவுமே தெரியாது இல்லையா கேட்க ஹீரோயினும் மனசை தைரியப்படுத்திக்கிட்டு நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன்னு சொல்லி நம்ம என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண போறேங்கிறா. என்ன சொல்ற ஜியோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஷாக்கு. ஏன் லின்சியான் உன்னை எங்க பையன் மாதிரி தானே பார்த்துக்கிட்டோம், உன்னால எப்படி இப்படி நடந்துக்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அந்த போட்டோஸை காட்டுறாங்க. இதை பார்த்து இவனாலேயே நம்பவே முடியல. ஜியோமா இது உண்மை கிடையாதுன்னு சொல்லி ஹீரோனை பார்த்து சொல்லிட்டு ஜியோவை பார்த்து இந்த போட்டோங்கிறான். இவ்வளோ நான் தான் ஜியோமாக்கு நம்ம போட்டோஸை காட்டினேன், இனிமேலும் இதை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுங்கிறா. ஹீரோ வளதுக்கு ஏத்துக்கவே முடியல, ஆனா இவனை நம்புறதுக்கு யாருமே தயாரா இல்ல. ஒழுங்கா உண்மையை சொல்லு, என்ன நடந்ததுன்னு சொல்லி தாத்தா திட்டுறாரு. ஜியோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிக்க என்னை தொடாதன்னு சொல்லி ஹீரோயின் தட்டி விட்டுக்கிட்டு இங்கிருந்து போன்னு சொல்லி பிடிச்சி தள்ளுறா. நீ எப்படி இதை நம்பலாம், நான் போய் இந்த மாதிரி வேலையை பண்ணுவேன் நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜியா கிட்ட ப்ரூஃப் இருக்கும்போது உன்னை எப்படி என்னால நம்ப முடியும்னு ஹீரோயின் நினைக்கிறா. தாத்தா லின் நீங்க கிளம்புங்க,
இந்த கல்யாணம் நடக்க போறது கிடையாதுன்னு சொல்லி அம்மா சொல்ல, நானும் ஜியோமாவோட டிசிஷனை மதிக்கிறேன், உங்களோட என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆகிடுச்சுங்கிறாரு. இங்க ஹீரோவும் பயங்கர கடுப்புல, ஜியா இந்த போட்டோவை நீ எப்படி எடுத்தங்கிறது எனக்கு தேவையில்லாதது, ஆனா நீ இப்ப எனக்கு பண்ணதுக்கும் இங்க நீ சொன்னதுக்கும் கண்டிப்பா அனுபவிச்சு அவன் சொல்ல அவ அதை பெருசா கேர் பண்ணிக்கவே இல்லை. ஹீரோயினும் அழுகிறா. தாத்தாவோ பார்த்துக்கிட்டு என்னை அவமானப்படுத்துறது போது லின்சியான், இப்பவே கிளம்புன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோயினை பார்த்து வார்த்தையில எதுவும் பேசல. அப்போ இவ்வளோ கேவலமானவனா என்ன நீ நினைச்சிட்டு இருக்கலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப தாத்தா பயங்கர வெறியில் இருக்காரு. என்னை இப்படி அவமானப்படுத்திட்டலன்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிக்க ஹீரோயினே பயந்து போயிட்டா. ஹீரோ மறுபடியும் திரும்பி பார்க்கறான். ஆனா ஹீரோயின் பார்க்கவே இல்லையா. என்ன பார்க்குற கிளம்பின்னு திரும்ப அடிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் இப்படியே நம்ம உறவு முடியுது, குட் பை ஜியோமான் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு கிளம்பிட்டான். பின்னாடியே தாத்தா உட்பட எல்லாரும் கிளம்ப அதுக்கப்புறமா திரும்பி பார்க்குற ஹீரோயின் இப்ப கட் பண்ணா நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து ஜியோமா எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறான். இவ லின்சியோன்னு சொல்லிட்டு பார்க்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றான். இவளுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கு. பட் இதெல்லாம் கனவு, என்னோட லைஃப்ல எப்படிப்பட்ட பர்சனாக இருந்து இப்போ எப்படி ஆகிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இதைத்தான் ட்ராமாவோட முதல் சீன்லேயே காமிச்சிருப்பாங்க. தென் இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இப்போ சிட்டியில் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இவனுக்கு கம்பெனி பிரச்சனை போயிட்டு இருக்கு. வில்லேஜ் ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருந்தது இல்லையா. இப்போ அந்த வில்லேஜ் வந்துட்டு இவங்களோட ப்ராஜெக்டே ஒத்துக்கலன்னு சொல்கிறாங்களாமா. ஆல்ரெடி ஹீரோயின் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த டென்ஷன் கூட இதுவும் சேர்ந்துச்சா, அதனால அசிஸ்டண்ட்டை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஜியாவை பிளாக் லிஸ்ட்ல போட்டு வை, அவளுக்கு எந்த வேலையும் கிடைக்கவே கூடாதுங்கிற அளவுக்கு ஹீரோ பயங்கர கடுப்புல இருக்கான். கவலைப்படாதீங்க சார், அவளுக்கு இந்த சிட்டியில எந்த ஒரு நல்ல வேலையும் இது வரைக்கும் கிடைச்சதே இல்லைங்கிறான். இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. ரெஸ்டே எடுக்காம வேலையை பார்த்துட்டு இருக்கா. கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லைன்னு சொல்லி ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டு சொல்ல அவ கண்டுக்கவே மாட்டேங்கிறா. இங்க பாரு ஜியோமா, நீ கண்டிப்பா அவங்கள தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்க. லின்சியான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண தயாரா இருந்தா தெரியுமான்னு சொல்ல அப்படியே ஸ்டாப் ஆகிட்டா. அது எல்லாமே போய் தானேன்னு சொல்லிட்டு திரும்பவும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இந்த பக்கம் ஹீரோவுக்கு அந்த சிட்டில இருந்து ஒரு பொண்ணு அடிக்கடி கால் பண்ணுவா இல்லையா. அவ திரும்ப சிட்டிக்கு வந்துட்டேன், அப்போ வில்லேஜில் உள்ள ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சல அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாமே முடிஞ்சுங்கிறான். அப்போ சரிவா, என்னோட ஃபேமிலி உன்னை மீட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கூப்பிடுறா. இந்த பக்கம் ஹீரோயினை பிரேக்கப்ல இருந்து மூவ் ஆன் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் இவ்வளவு நல்லாவே கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க. இங்க பாருமா, உனக்கு அழுணும்னு தோணுச்சுன்னா கத்தி கத்தி அழுது முடிச்சிரு, மனசுக்குள்ளேயே போட்டுக்க கூடாது சரியான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணேன். மா நான் எல்லாம் நல்லா தான் இருக்கேன், தயவு செஞ்சு கொஞ்சம் என்ன சாப்பிட விடுறீங்களான்னு சொல்லி அவங்கள துரத்தி விட்டுக்கிட்டு அழுதுகிட்டே சாப்பிட ஆரம்பிச்சுட்டா. இப்ப இந்த பக்கம் ஜியா ஊருக்கு கிளம்புறா. ஃப்ரெண்டு பையன் வந்து உண்மையை சொல்லு, உனக்கும் லின்சியானுக்கும் எதுவும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எதுக்காக அவங்க 2 பேரும் பிரிச்சு வச்ச, இதனால உனக்கு ஏதாவது பலன் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நீ என்ன மீன் பண்ணி சொல்ற? ஜியோமா அந்த மாதிரி பையனோட இருக்கிறதுக்கு இல்லாமே இருக்கலான்னு சொல்ல, நீ ஜியோமா பத்தி யோசிச்சுதான் பாத்தியா இல்ல என்ன பத்தி தான் யோசிச்சு பாத்தியான்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி ஆயிட்டான். எனக்கு இந்த இடமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இவ பேச, ஜியா நீ மாறிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்ணில் தண்ணி தான் வரல. என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல, இட்ஸ் ஓகே ஃபைன், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, லைஃப்னா எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்போ கட் பண்ணா பயங்கரமான மழை. ஜியா இன்னும் போய்கிட்டு தான் இருக்கா. ஹீரோயின் இவளை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லி திட்டா இல்லையா, அதை தான் நினச்சிக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. கூடவே ஃப்ரெண்டு பையன் சொன்னதையும் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் தனித்தனி வழி இருக்கு, இந்த வழியை நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கா. அப்போ எஃப்எம்ல சில ஏரியாவில் புயலும் மழையும் அதிகமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு, ஸோ வெளியே யாரும் போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஃப்ரெண்டு பையனால முடியல, ஸோ ஜியாக்கு கால் பண்ண காலே போக மாட்டேங்குது. அவளோ அந்த சிட்டி பொண்ணு டைரக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தா இல்லையா. இவங்க 2 பேரும் என்கேஜ்மெண்ட்டை கெடுத்தா. ஸோ அந்த கம்பெனிக்கு கால் பண்ணா, நீங்கள் ஜாயின் பண்ண போகிறதா யாருமே சொல்லலையேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டாங்க. அப்போது அவள் என்ன ஃபோல் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இவ வெறியாக. இந்த பக்கம் ஹீரோயின் வேகமாக ஓடி வந்து ஜியா காலை கீது எடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை காலே போக மாட்டேங்குது, எடுக்கவும் மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு திரும்ப ட்ரை பண்ணுறான். இந்த பக்கம் ஜியா கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக காரை ஓடிட்டு போக ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அவளுக்கு தலையில் அடிபட்டு மயங்கிட்டா. இவங்க கால் பண்ணி பார்த்துட்டு எடுக்கலங்கவும் சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. பயங்கர மழை. ஜியான்னு சொல்லி கத்திக்கிட்டு வர கரெக்டாக அந்த இடத்துல கார் நின்றுட்டு இருக்கு. இப்போ ஓடி வந்து உள்ள பாக்குறாங்க, உள்ளதான் ஜியா இருக்கா. கதவை ஓப்பனே பண்ண முடியல. அங்க எங்கேன்னு தட்டிக்கிட்டு அவளை எழுப்ப ட்ரை பண்றாங்க. அப்படியே எமர்ஜென்சி காலும் பண்ணிக்கிட்டே அவளை எழுப்ப ரொம்ப ட்ரை பண்றாங்க. இவ பாதி மயக்கத்துல இருக்கா. என்ன 2 பேரும் மன்னிச்சிடுங்க, இது எல்லாமே என்னோட தப்பு தான் சொல்லிட்டு அப்படியே உள்ளேயே விழுந்து கிடக்கா. இப்போ கட் பண்ணா அவளை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. இவளோட ஞாபகத்தில் இவங்க 3 பேரும் ஃபன்னாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க இல்லையா, அது அப்புறம் ஃப்ரெண்டு பையனோட ட்ரிப்பில் சந்தோஷமாக இருந்தது. இப்போ ஆக்சிடென்ட் ஆகி இவங்க 2 பேரும் இவளுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டதுன்னு சொல்லி இதெல்லாம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே கண்ணை விழிக்கிறா. இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். சியோமா என்னை மன்னிச்சிடு, எனக்கும் லின்சியானுக்கும் இடையில எதுவுமே கிடையாதுங்கிறா. சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் என்ன இப்படி பண்ண சொன்னா,
இதை பண்ணா எனக்கு 5 மில்லியனும் டைரக்டர் போஸ்ட்டும் கொடுக்கறதா சொன்னான். அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து லின்சியானுக்கு ஒரு நாள் கால் வந்துச்சு, நான் தான் அட்டன் பண்ணேன். ஸோ லின்சியான் உங்ககிட்ட போய் சொல்லிக்கிட்டு நடிச்சிட்டு இருக்கான்னு நினச்சேன். அதனால தான் அவள் இப்படி எனக்கு ஆஃபர் கொடுக்க போக நானும் உங்கள் 2 பேரை பிரிக்கணும்னு சொல்லி அவன் போதையில் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நான் அவனோட க்ளோஸாக இருக்கிறது போல் ஃபோட்டோஸ் எடுத்தேன். உண்மையாக எங்கள் 2 பேருக்குள்ளே எதுவுமே கிடையாது அப்படின்னு அழுக. ஏன் இப்படியெல்லாம் பண்ண, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை ஜியான்னு சொல்லி ஃப்ரெண்டு திட்டுறான். இவ்வளோ இங்கே லின்சியான் இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியலாக அவனோட பிஸ்னஸ் கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு. அதனால தான் அந்த சிட்டி பொண்ணுக்கிட்ட ஒரு டீலை போட்டுக்கிட்டு இங்கே வந்தான். இங்கே உள்ள ப்ராப்ளத்தை சரி பண்ணால் அவங்க 2 பேருக்கும் அங்கே கல்யாணம் ஆகும். கல்யாணமானா அவங்க ஃபேமிலி ஹீரோவுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த பொண்ணுக்கு லின்சியான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறான்னு தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் என்ன வச்சு உங்கள் 2 பேரையும் பிரிக்க வச்சா. எனக்குன்னு இந்த வில்லேஜில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் 2 பேர் மட்டும்தான். அதனால தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் தப்பான வழியில் போயிட்டேங்கிறா. அப்போ லின்சியான் உண்மையாகவே என்னை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணானான்னு சொல்லி கேட்க, ஆமாம் லின்சியான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு எவ்வளோ அழகாக அந்த இடத்த ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தான் தெரியுமாங்கிறான். சியோமா உண்மையாகவே லின்சியான் உன்னை லவ் பண்ணுறான். அவன் கம்பெனியே இழுத்து மூடக்கூடிய நிலைமையிலையும் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சான்னு சொல்ல அப்போ லின்சியான் எனக்காக எல்லாத்தையுமே இழக்க தயாராக இருந்தானா. நான் தான் அவனை நம்பாமல் போயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு வேகமாக ஓடுறா. அப்போ ஹீரோ கூட இருந்த நினைப்பெல்லாம் ஹீரோயினுக்கு ஓடுது. ஃபர்ஸ்ட் டைம் ஊரில் உள்ள எல்லார் முன்னாடியும் இவ ஆல்ரெடி எனக்கு சொந்தமானவன்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் சொன்னது, மலையில் இவங்க ஃபேமிலிக்காக வந்து ஹெல்ப் பண்ணது, இவளை கேர் பண்ணது, நடித்தாலும் அது உண்மையாக நடித்தது, சூக்கிட்ட இவளோட ஃபியான்சி நான் தான் சொல்லி சொன்னதுன்னு சொல்லிக்கிட்டு அவனோட இருந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துக்கிட்டே வேகமாக இப்போது ஹீரோயினோட சீக்ரெட் பிளேஸ்க்கு தான் வரா. அவன் செஞ்சு வச்ச அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் அப்படியே தான் இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு பயங்கரமாக அழுகிற ஹீரோயின். அவன் எவ்வளோ சொல்லியும் இவன் துளி கூட நம்பாமல் போயிட்டா இல்லையா, அதை நினச்சும் பயங்கரமாக அழுகிறா. தென் இப்போ கிளம்பி வீட்டுக்கு வரா. அந்த வழியில் தானே ஹீரோ ஸ்கேட் போர்டு கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு புதற்குள்ளே விழுந்து கிடப்பா. இவன் தானே கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வருவா. ஸோ இப்படி இதெல்லாம் நினச்சிக்கிட்டே வரா. இப்போ ஒரு 3 நாள் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் நேராக கிளம்பி ஹீரோவோட ஆஃபீஸ்க்கே வந்துட்டா. நான் லின்சியானை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரேன். உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. இவகிட்ட எது இல்லைன்னு சொல்ல ஹீரோவோட அசிஸ்டன்ட் நேராக ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் வந்த விஷயத்த சொல்கிறான். அங்கே என்னை சுத்தமாக நம்பாமல் இப்போ என்ன பார்க்க இங்கே வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிடுன்னு சொல்லிட்டான். இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்ல அப்போ இன்னும் என் மேலே கோபமாக தான் இருக்கேன் போலியே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே அவருக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டா. ஸோ இப்போ ஹீரோயின் வெயிட் பண்ணுற விஷயத்த ஹீரோ கிட்ட வந்து சொல்ல விடு, அவளுக்கு வெயிட் பண்ணோன்னா வெயிட் பண்ணிட்டு போட்டுன்ட்டான். ஸோ ஒரு பக்கம் ஹீரோயின் ஹீரோவுக்காக பயங்கரமாக வெயிட் பண்ண ஹீரோ வரவே இல்லை. பார்த்தா அவன் இங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கான். இவங்களோட புது ப்ராஜெக்டை லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ப்ராஜெக்டால் 2 வருஷத்தில் எங்களோட மார்க்கெட் வேல்யூ டபுள் மடங்காக போகுதுன்னு சொல்லி பேசிக்கிட்டே அதை பற்றின ஸ்லைடை போடலான்னு பார்த்தா ஹீரோயினோட என்கேஜ்மெண்ட்டை முடிக்கிறதுக்காக முதல்ல ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது ஓட ஆரம்பிச்சிருச்சு. கான்ஃபரன்ஸே குழம்பி போயிடுச்சு. அப்போது இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் அவங்கள ஏமாற்றிட்டீங்களா, அதனால தான் காசு கொடுத்து அந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ண பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கட் பண்ணால் அந்த வீடியோவை தான் கடுப்பில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். சாரி சார், நான் தான் இதை எடுத்தேன், பட் டெலீட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேங்கிறான். நீ பாட்டுக்கு மறந்துட்ட, ஆனால் இதனால நம்ம கம்பெனி எவ்வளோ அடி வாங்கியிருக்குன்னு எனக்கு தெரியுமான்னு சொல்லித்திட்டேன். சாரி சார், இது மாதிரி பண்ண மாட்டேங்கிறான். ஒழுங்கா இதுக்கான பேபேக் கொடு, அப்புறம் நீ இனிமேல் இந்த ஆஃபீஸ்க்கு வர வேண்டிய தேவையே இல்லைன்ட்டாரு. அப்போ கரெக்டாக தாத்தா வந்து இப்படிதான் ஒருத்தரை ஃபயர் பண்ணுவியா முட்டாளே, இப்போ பாரு ஜியோமாக்கும் உனக்கும் நடந்த என்கேஜ்மெண்ட் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை கரெக்டாக நீ ஹேண்டில் பண்ணி ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். ஏன்னா இது ஹீரோயின் ஃபேமிலியோட சம்மந்தப்பட்டிருக்கு. அப்படி மட்டும் நீ இதை கரெக்டாக பண்ணலனா இனிமேல் என்னை தாத்தான்னு கூப்பிட்டு என்கிட்ட வந்துடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு வர பார்த்தா ஹீரோயின் நாங்கள் வேலைக்கே சேர்ந்துட்டா. ஹீரோவை பார்க்கணுங்கிறதுக்காகவே இந்த வேலையை பண்ணியிருக்கான். சாரி சார், நீ திருந்த பிஸியில் இதை உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேங்கிறான். ஹீரோயினோ பின்னாடியே லின்சியான்ட்டு வர ஹீரோ கண்டுக்கவே இல்லை. உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன், உன் தாத்தா அதுக்கு தான் என்னை இங்கே சேர்த்திருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல திரும்பவும் என்னை த்ரெட்டன் பண்ண பார்க்காதன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு கிளம்பிட்டான். சரி நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் சொல்லி கேட்கும்போது எக்காலஜின்னு சொல்லி சொல்கிறா. இது எங்கே இருக்குது, சரி வாங்க கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். எங்கள் ஹீரோ ஆஃபீஸ்க்குள்ளே வந்தா புதுசாக டேபிள் போட்டிருக்கு, எக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட் வேறு இருக்குது. என்னது இதுன்னு சொல்லி கேட்டா சேர்மேன் சார் தான் இதை ரெடி பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு போகிறான். இந்த தாத்தா ஏதோ பிளான் போடுவார் போலியே அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தான் பண்ண போகிறாரோன்னு உட்கார்றான். இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டை தேடிக்கிட்டு வந்த அசிஸ்டன்ட் பார்த்துட்டு
புதுசாக வந்த டிபார்ட்மெண்ட்டா, அது எங்கே இருக்குன்னு எனக்கு இப்போதான் சார் தெரியும் அப்படின்ட்டு இருக்கான். இது ஹீரோயினும் வந்து பார்த்துக்கிட்டு ஒன்று நினச்சி பார்க்குறா. ஹீரோவை பார்க்க வந்து பார்க்காததால இவ தாத்தாவை பார்க்க வந்திருக்கா. இது மாதிரி லின்சியான் தப்பு பண்ணலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். திரும்பவும் அவன் வேணுங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். ஆனால் அவன் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கிறா. அப்போ நீ இன்னும் அவனை விரும்புறியா அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்க ஆமாங்கிறா. அதுக்கப்புறம் தான் தாத்தா வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட்க்கு ஒரு சரியான பர்சனை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வேலைக்கு எடுத்திருக்காரு. இங்கே இப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட்டு நான் வேணா இந்த டேபிளை வெளியே போட்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, இருந்துட்டு போட்டும், இதுவும் ஒரு வேலை தானே சொல்லிட்டான். ஸோ ஹீரோயினும் வந்து உட்காந்துக்கிட்டா. ஆனால் ஹீரோவோ ஹீரோயினை பார்க்க கூட இல்லை. நீ எனக்கு ஆப்போசிட்டில் வந்து உட்காந்தா உன்னை கேர் பண்ணி பார்த்துப்பேன்னு நினச்சிட்டு இருக்கியா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்ட்டு இருக்கான். இங்கே ஹீரோயினும் என்னை மன்னிச்சிடு லின்சியான், இப்போ தான் எனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சுது, தயவு செஞ்சு ப்ளீஸ்ன்னு சொல்லி இது ஒர்க் டைம், பாயை மூடிக்கிட்டு வேலையை பாருங்கிறான். சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்படி உட்காந்துக்க. அப்போதான் ஒரு டைம் பார்க்குறான். சரி கூட உன்னோட பிளான்னு சொல்லி கேட்க ஓடி வந்து காட்டுறா. வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, இவ்வளோ அழகாயிட்டானே அப்படின்னு ஹீரோயின் பார்க்க கொஞ்சம் தள்ளி நின்னா நல்லா இருக்கும்னு ஹீரோ நினைக்கிறான். அப்போ இந்த சீக்ரெட் கார்டனில் ஹீரோயின் ஸ்லிப்பாக ஹீரோ பிடிக்க ஒருத்தர் பார்க்கன்னு சொல்லி நடந்திருக்கும் இல்லையா, அது ஹீரோக்கு இப்போ ஞாபகம் வருது. இவன் 2-3 டைம் லின்சியான்னு கூப்பிடுவோம் தான் ஞாபகத்துக்கு வரான். இங்கே பாரு, உன்னோட பிளான் ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு, பட் சில விஷயத்த மாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அது எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் இப்படி கிட்டே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. லின்சியான், இத்தனை நாளில் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படியே ஒருத்தர் பார்க்க கரெக்டாக அந்த சிட்டி பொண்ணு வருமா. அப்போது நீ தான் ஜியோமாவான்னு கேட்க நீங்கள் அப்படின்னு கேட்குறா. நான் தான் லின்சியானோட ஃபியான்சி, கம்பெனியோட ஃபியூச்சர் ஹோஸ்ட்டுன்னு வேற சொல்கிறா. லின்சியான் இதெல்லாம் உண்மையான்னு சொல்லி ஹீரோயின் கேட்க உண்மையை நீயே அவகிட்ட சொல்லு லின்சியான் இந்த பொண்ணு சொல்கிறா. இவனும் எல்லாமே உண்மைதான்ட்டான், எனக்கும் இவளுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போதுங்கிறான். ஹீரோயினால இதை ஏற்றுக்கவே முடியல. இதில் அசிஸ்டனை கூப்பிட்டு ஹீரோயினை வெளியே போக சொல்லுன்னு வேற சொல்கிறான். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாமல் நம்ம ஹீரோயினும் கிளம்பிட, இருங்க உங்களுக்கு ஒர்க் சம்மந்தப்பட்ட சில ஃபைல்ஸ் கொண்டு வரேன் அப்படின்ட்டு போகிறான் அசிஸ்டன்ட். இங்கே உள்ள அந்த புது பொண்ணு எதுக்காக அவளை கம்பெனியில் சேர்த்துருக்குன்னு சொல்லி கேட்குறா. என்னோட தாத்தாவும் அவளோட தாத்தாவும் திக் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என்னோட தாத்தா தான் அவளை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்ல தப்ப நீ வேணா ஏற்றுக்காம இருக்கலாம், ஆனால் நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் என் விஷயத்தில் எந்த ஒரு தப்பும் நடந்துடவே கூடாது, அப்படி இல்லைன்னா நிறைய விஷயத்த சந்திக்க வேண்டியது இருக்குன்னு சொல்ல கவலைப்படாத, அவளை கிவ் அப் பண்ண வச்சிருவேன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ரொம்ப நல்லது, ஒரு பொண்ணுக்காக இவ்வளோ பெரிய கம்பெனியை விட மாட்டேன்னு நம்பிக்கை இருக்கு. சரி எனக்கு பசிக்குது, சாப்பிட போலாமான்னு சொல்லிட்டு 2 பேர் வெளியே வர ஹீரோயின் அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கா. வேணும்னே ஹீரோயின் முன்னாடி ஹீரோட கையை பிடிச்சிட்டு போறா. இதை பார்த்த 2 ஸ்டாஃபு அப்போ இவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கம்பெனியை பயங்கரமா வளரப்போகுது, பர்ஃபெக்ட் மேட்ச் தான் போட்டு போறாங்க. இதை கேட்குற ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு, பட் என்ன பண்ண முடியும். அப்படியே டைமும் போக வேலையும் பார்த்துட்டு இருக்கா ஹீரோயின். அப்போ அசிஸ்டன்ட் வந்து உங்களோட ப்ரொபோசலை மிஸ்டர் லின்சியான் ரீட் பண்ணி பார்த்துட்டு என்ன தெரியல கேன்சல் பண்ணிட்டாருன்னு சொல்லி கொடுத்துட்டு போகும்போது, ஆமா ஆஃபீஸில் உங்களுக்கு எல்லாமே ஓகேவா தானே போயிட்டு இருக்கு, அப்புறம் எதுக்கு மூவ் அவுட்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறான். ஹீரோ எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணோட வந்துக்கிட்டு ஹீரோயின் முன்னாடி ஷோ ஆஃப் பண்ணிருக்க, இதெல்லாம் பார்க்க பிடிக்காம தான் அவள் வெளியே போகணும்னு நினைக்கிறா. ஆனால் இவங்கிட்ட மிஸ்டர் லின்சியானுக்கு என்னை பார்க்கவே பிடிக்கல அதனால தாங்கிறா. அப்போ ஓகே சரி போகும்போது லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு 3 நாள் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோயினும் ப்ரொபோசல் ரெடி பண்ணி தர ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கான். எப்போதான் இவனுக்கு இது சாட்டிஸ்ஃபைட் ஆகுமோன்னு சொல்லிட்டு ஓவர் டைம் மேலே ஓவர் டைம் பண்ணிக்கிட்டு இருப்பா போல தூக்கமாக வருது. அப்போ ஒருத்தர் வந்து பின்னாடி நிற்கிறாங்க. இவளுக்கு அது கூட தெரியல, என்ன நீ எல்லாமே தப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் நிற்கிறான். இவளும் திரும்பி பார்க்க நீங்கள் வேலை செய்ய தான் வந்திருக்கியா, அப்படி இல்லைன்னா மொத்தத்தையும் பேக் பண்ணிட்டு உன் வில்லேஜ்க்கே போக வேண்டியது தானேங்கிறான். ஓவரா தாண்டா பண்ணுறேன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு சரி கரெக்ட் பண்ணிடுறேன்ட்டு இருக்கா. சில எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட் எல்லாம் உனக்கு சென்ட் பண்ணியிருக்கேன், அதையும் இந்த ப்ரொபோசல் ஆட் பண்ணிக்கோன்னு ஹீரோ சொல்ல சரிங்கிறா. ஸோ ஹீரோவும் கிளம்பிட ஹீரோயினுக்கு பயங்கர கடுப்பு. ரொம்ப நல்லது, அப்போ சரி நான் நாளைக்கே என் வில்லேஜ்க்கு திரும்ப போயிடுறேன்ட்டு இருக்கா. ஸோ அப்படியே இந்த வேலையை முடிச்சாகணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக தூங்கி வலிஞ்சிக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருக்கா கஷ்டப்பட்டு. உனக்கு என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நான் இந்த ப்ரொபோசலை கரெக்டாக ஃபினிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டா. இப்போ வந்து பார்த்த ஹீரோவோ உள்ளே இருந்த காதல் எட்டி பார்த்துச்சு போல. அவள் டேபிள் மேலே இருந்த கையை எடுத்து அவன் மேலே வச்சுட்டு அப்படியே சேர அந்த பக்கமாக தள்ளி ஒரு கிளாத்தையும் எடுத்து அவன் மேலே பூத்தி விட்டுட்டு அவளோட வேலையை இவனே பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அவளோ தூங்கி வலிஞ்சிட்டு இருக்கா, தலை முன்னாடியும் பின்னாடியும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. ஹீரோ இதை நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அப்படியே விலமாரி வந்ததும் இவனோட ஷோல்டரை கொடுத்துட்டான். ஸோ இந்த கையை வச்சுட்டு அவள் எழுந்துருவான்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டை வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஸோ இப்படியே வேலை செய்ய கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினுக்கு அப்படியே தூக்கம் தெளிஞ்சிடுச்சு. அப்போது எனக்காக நீ வேலையை பார்த்துட்டு என்ன தூங்க விட்டுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் உன்னோட ஆசை, நான் இதுக்காக அப்படி பண்ணணுங்கிறான். எழுந்து வா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி கூப்பிட்டேன், நான் இன்னும் இதை முடிக்கவே இல்லைங்கிறா. நான் அதை முடிச்சு என்னோட மெயிலுக்கு சென்டும் பண்ணியாச்சு, எழுந்து வாங்குறான். இவளால நம்பவே முடியல. என்னத்தை பார்க்குற, வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட எவ்வளோ சீக்கிரம் இந்த வேலையை முடிச்சான்.
அப்போது இவனுக்கும் என் மேலே இன்னும் அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷம். தென் இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினோட அந்த ப்ராஜெக்டை புது இன்வெஸ்டர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஹீரோயின் இருந்து இன்ட்ரோ மட்டும்தான் கொடுக்குறா. பயத்தில் ஹீரோவை பார்க்க ஒரு க்ரீன் சிக்னல் கிடைச்சதும் ஹீரோயினுக்கு சந்தோஷம் வந்துடுச்சு. இவ ஆல்ரெடி ஊர்லேயே ஒரு ரீசைக்கிள் சிஸ்டம் மாதிரி தானே அந்த கார்டனையே ரெடி பண்ணியிருப்பா. ஸோ அது சம்மந்தப்பட்டது தான் இந்த ப்ராஜெக்டும். ஸோ அவளோட ப்ராஜெக்டை நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஸோ இந்த மீட்டிங்கும் நல்லபடியாகவே முடியுது. தென் இப்போ கட் பண்ணால் அடுத்த ஒரு மீட்டிங்கில் இருக்காங்க. யுன்ஜியான் எங்கே போயிட்டான்? முக்கியமான மீட்டிங்கில் கண்டிப்பாக வராமல் இருக்க மாட்டான். அசிஸ்டண்ட்டை போட்டு தொல்லை பண்ணிகிட்டு இருக்க. அவன் ஷெடியூல் எடுத்து பார்த்துட்டு இந்த ஆஃப்டர்நூன் ஷெடியூல் படி பார்த்தா அந்த புது பொண்ணை மீட் பண்ண ஹீரோ போகிறான். அப்போது அவங்களோட என்கேஜ்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ வரமாட்டாருங்கிற மாதிரி சொல்கிறான். என்னது என்கேஜ்மெண்ட்டா? அப்போ உண்மையாகவே அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மட்டும் நடந்துடக்கூடாதுன்னு வேகமாக ஓடி நேராக அந்த இடத்துக்கே வர உள்ள விட மாட்டேங்கிறாங்க. உள்ளதான் ஹீரோ நின்றுட்டு இருக்கான். இங்கே பாரு லின்சியான், நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்தல, அப்படி இருக்கும்போது நீ எப்படி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்ப? அதுக்கெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அவளை உள்ள விடுன்னு சொல்லி கூப்பிட்டு ஓடி வரா. வந்து பார்த்தா இவன் ஒருத்த மட்டும்தான் இருக்கான். நான் இப்போ லேட்டாக வந்துட்டேனான்னு சொல்லி கேட்கேன். பட் இது ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயந்தான். கட் பண்ணால் இப்போ ஆஃபீஸில் உள்ளவங்களோட சாப்பிட வந்திருக்காங்க டின்னர். நம்ம ஹீரோயினோட ப்ராஜெக்ட் ஓகேவாகிடுச்சு. அந்த வில்லேஜ் ப்ராஜெக்டே வந்துட்டு ஹீரோயினோட வில்லேஜில் தான் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்போது இங்கே உட்காந்துட்டு இருக்கவங்களும் ஹீரோயினோட சேஸ் பண்ணி குடிக்க ஹீரோயினா கல்பாக அடிச்சுக்கிட்டே இருக்கா. அது எங்கே நிற்கவே மாட்டேங்குது, தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. 2வது ரவுண்ட் 3வது ரவுண்டுன்னு நல்லா பண்ணமான்னு திரும்ப குடிக்க வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் இவனுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும், உங்க ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன் பாரு. இவன் என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. ஸோ ஹீரோயின் திரும்ப குடிக்க போக அதை ஹீரோ பிடுங்கி இவனே குடிச்சுக்கிட்டான். மொத்தத்தையும் காலி பண்ணி வைக்க அசிஸ்டன்ட் பேச்சை மாத்துறதுக்காக இது நல்லபடியாக முடிஞ்சிருக்கிறதால சில விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்ல, எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டான். என்னது, உனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லையா? அப்போ என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? லின்சியான், நீ ஒரு மனுஷனே கிடையாது. உனக்கு எமோஷனலே சுத்தமாக கிடையாது. நான் உனக்காக பண்ணுறதெல்லாம் உனக்கு ஒன்றுமே தெரியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேச பிடிச்சி உட்காரச்சு. அதிகமாக ட்ரிங்க் பண்ணியிருக்க, ஒழுங்காக நடந்துக்கோங்கிறான். இருந்தாலும் நீ மனுஷனே இல்லைனாலும் உனக்கு மனசாட்சியே இல்லைனாலும் நான் இன்னும் உன்னை தான் லவ் பண்ணுற தெரியுமான்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிட்டு பேச எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இதை பார்த்த ஹீரோ கையெடுத்து விட இவனுக்கு வேற ஒரு மாதிரியா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் அதிகமாக குடிச்சிட்டா. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எடுத்துகிட்டே போயிட்டான். நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லன்னு வேற கத்திக்கிட்டு இருக்க. அவன் தூக்கிக்கிட்டே போயிட்டான். வெளியே நல்லா மழை பெய்யுது. கூட்டு வந்து கீழே இறக்கி விட்டுட்டான். வெளியே வந்து நீ அதிகமாக குடிச்சிருக்க, நான் உன்னை வீட்டில் விடுறேன்னு சொல்ல, இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் பாரு, எல்லாமே நல்லபடி தான் போயிட்டு இருக்குன்னு மலையில் வந்து நின்றுக்கிட்டு, லின்சியான் ஒரே ஒரு டைம் கடைசியாக கேட்குறேன், நீ இன்னும் என்னை கல்யாணம் பண்ணிக்க தயாராக தான் இருக்கியான்னு சொல்லி கேட்குறா. இவளே இப்படி கேட்கும்போது ஹீரோ எப்படி மாட்டேன்னு சொல்லுவான். ஓடி வந்து அவளை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு வழியாக 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. தென் இப்போ நெக்ஸ்ட் டே மீட்டிங்க்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட் வந்து நம்மளோட பாஸும் ஜியோமாவும் சேர்ந்து அவங்க வில்லேஜ்க்கு போய் நம்மளோட புது ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ இனிமேல் நம்மளோட மீட்டிங் எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. சரி ஜியோமா, அது யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க தான் மிஸ்டர் லின்சியானோட வருங்கால மனைவின்னு சொல்லிட்டு போகிறான். இந்த பக்கம் ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. அங்கே தான் ஹீரோவும் ஹீரோயினும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே முடிச்சதும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே ஹீரோயின் எழுந்து பார்க்க, என்னது மத்தியானம் ஆகிடுச்சா, அலாரம் வச்சனே அப்படின்னு பார்க்குறா. நான் தான் அதை ஆஃப் பண்ணேன்னு சொல்லி ஹீரோ சொல்ல, நம்ம வேலைக்கு போகணும் இல்லை பாரு லேட் ஆயிடுச்சுங்கிறா. நம்ம இன்னைக்கு ஊருக்கு போக போகிறோன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ஒரே சிரிப்பு. அம்மா, அந்த புது பொண்ணோட என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ கரெக்டாக அந்த பொண்ணுக்கிட்ட இருந்தே கால் வருது. நீ நம்மளோட என்கேஜ்மெண்ட்டை என் பேரண்ட்ஸ் முன்னாடியே ரிஜெக்ட் பண்ணியிருக்க. இப்போ உன்னோட புது ப்ராஜெக்டையும் ஸ்டார்ட் பண்ணிட்ட. அப்போது என்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே உனக்கு கிடையாது தானே சொல்லி கேட்க, கரெக்டாக சொன்னேன், நான் ஜியோமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிறான். ஆமாம், நாங்கள் எங்கள் வில்லேஜ்க்கே திரும்ப போக போகிறோன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம். டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோரில் கிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு கூட்டி ரொமான்ஸை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென் இப்போ அப்படியே கட் பண்ணி 6 மாதம் கழிச்சு வில்லேஜில் காட்டாங்க. எடுத்ததும் ஃப்ரெண்டு பையன் தான் வரான். ஹனி வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஜியா தான் ஓடி வந்து வர வைக்கிறா. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. கொண்டு வந்த பொருள் எல்லாம் அப்படியே எடுத்து வைக்க, ஜியோமா இன்னைக்கு திரும்ப வரப்போறா. ஸோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவோட ப்ராஜெக்டும் நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஹீரோயினோட வில்லேஜ்லயே தான் இதுவும் நடந்துட்டு இருக்கு. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்போ ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண தயாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, புது கிளைண்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லபடியா பிசினஸ் போயிட்டு இருக்கிறதால மேபி லேட்டர் பார்க்கலாம். இப்போ என்னோட ஃபார்மிங்கை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு ஹீரோயின் சந்தோஷமா போறாங்க.
ஸோ இப்படியே இந்த ட்ராமா முடியுது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் இந்த ட்ராமா ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. இந்த மாதிரி போகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங் ட்ராமா தான், கூடவே மினி ட்ராமாவாச்சே. ஸோ இப்படி தான் முடிப்பாங்க. அட்லீஸ்ட் கல்யாணத்தையாவது காட்டுவாங்கன்னு நினச்சேன், அதுவும் காட்டல. ஜியாவும் ஃப்ரெண்டு பையனும் சேர்ந்துட்டாங்க, ஹீரோ அண்ட் ஹீரோயினும் சேர்ந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த ட்ராமா பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சீக்கிரமாகவே இன்னொரு புது ட்ராமாவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.